Turn with me to Psalm 133 verse 1. சங்கீதங்களின் புஸ்தகம் 133ஆம் சங்கீதத்துடைய முதலாவது வசனம். Pleasant it is for brethren to dwell together in unity. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. I will read the second part of verse 3 as well. அதே போல மூன்றாவது வசனத்தினுடைய இரண்டாவது பகுதியையும் நான் வாசிக்க விரும்புகிறேன். For there the Lord commanded the blessing, even life forevermore. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். 2 weeks ago I preached a sermon on steps to maintaining unity. ஐக்கியத்தை நாம் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்ற தலைப்பிலே 2 வாரங்களுக்கு முன்பதாக இதே இடத்திலே நான் செய்தியை கொடுத்தேன். We know that staying united is a pleasant experience. நாம் சேர்ந்து இருக்கிறது என்று சொல்லுவது ஒரு உன்னதமான அனுபவம் என்று நாம் கவனித்தோம். We saw it was a profitable experience. அது உண்மையாகவே பலன் தருகிற ஒரு அனுபவம் என்றும் பார்த்தோம். We saw it was a powerful experience. அதனுடைய அனுபவத்திலே ஒரு வல்லமை இருக்கிறது என்று சொல்லி நாம் கண்டோம். And God desires unity. தேவனாகிய கர்த்தர் நாம் ஐக்கியமாய் இருக்கிறதை விரும்புகிறார் என்றும் அந்த நாளிலே நாம் படித்தோம். And God blesses when people are united. ஜனங்கள் ஐக்கியமாக இருக்கிற பொழுது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தையும் அங்கே வைக்கிறார். And we saw 4 steps last time. கடந்த வாரத்திற்கு முதல் வாரத்திலே இதற்காக 4 படிகள் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். We have to step down from high mindedness. நம்முடைய பெருமையான மேட்டிமையான எண்ணங்களிலிருந்து நாம் கீழே இறங்கி வர வேண்டும் என்பது முதலாவதாக பார்த்தோம். We have to stop harping about mistakes without end. இரண்டாவது நடந்துவிட்ட தவறுகளை திரும்ப திரும்ப சுட்டி காட்டக்கூடாது என்று சொல்லி நாம் பார்த்தோம். Number 3, we have to stop harboring evil. நடந்துவிட்ட தவறுகளை இருதயத்திலே காத்து வைத்துக் கொள்ள கூடாது என்று மூன்றாவது குறிப்பாக பார்த்தோம். Number 4, we have to stay from high handedness. நான்காவது நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது என்றும் பார்த்தோம். Today I am going to talk to you about how God leads us into unification. ஆனால் இன்றைய நாளிலே தேவனாகிய கர்த்தர் இந்த ஐக்கியத்துக்கு நேராக நம்மை எப்படி வழி நடத்துகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். You must understand the work of unity is not the effort of man, but it is the effort of God. இந்த ஐக்கியம் என்று சொல்லுவது மனிதன் தன்னுடைய முயற்சியினாலே உருவாக்கி விடக்கூடிய ஒன்று அல்ல. தேவனாகிய கர்த்தருடைய கிரியைகளினால் மாத்திரமே அது அங்கே உண்டாகும். It is God's idea for people to be united together. நாம் சேர்ந்திருக்க வேண்டும், ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுவது மனிதனிலே தோன்றின ஒரு எண்ணம் அல்ல, அது தேவனாகிய கர்த்தர் உருவாக்கின ஒரு எண்ணம். It is God's plan that we should stay united. நாம் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. It is God's pleasure that we should stay united. நாம் ஐக்கியமாய் இருக்கிறதுனாலே தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் இருக்கிறோம். That is why in Genesis chapter 2 and verse 18 we read, அதனாலே தான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துடைய 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, it is not good that man should be alone, I will make him a help meet for him. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். So it is God's idea. இது தேவனுடைய திட்டம் அல்லது அவருடைய எண்ணமாய் இருந்தது. It is God's interest. தேவனாகிய கர்த்தர் அதை விருப்பப்பட்டார். And it's God's initiative. தேவனாகிய கர்த்தரே அதற்கான முன்முயற்சியையும் எடுத்தார். And God, when he does something, he does it for our benefit. தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வாரானால் அதை மனிதர்களாகிய நம்முடைய நன்மைக்காக மாத்திரமே அதை செய்கிறவராய் இருக்கிறார். How many of you believe that this எத்தனை பேர் morning? அதை இந்த காலவெளியில் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. Hallelujah. The message I am going to speak today is not going to be very easy for many of you to accept. இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தி பலர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருக்க போகிறது இல்லை. But I want to stick to God's word and teach from God's word. ஆனால் நான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து கர்த்தர் சொல்லி இருக்கிற காரியங்களை மாத்திரமே பேசும்படி விரும்புகிறேன். And I want you to listen with your spirit, with your heart,
So the Holy Spirit can minister to you and bring about whatever He wants to accomplish this morning. ஆகவே இன்றைக்கு உங்களுடைய இருதயங்களை திறந்து தயவு செய்து இந்த வார்த்தைகளை கேளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் இருதயத்திலே நடத்த வேண்டிய கிரியைகளை நடப்பிப்பாராக. Now I want you to turn your Bibles to Genesis chapter 2 and verse 18 because we are going to stick with that verse till the end of the sermon. இந்த செய்தி முழுவதுமே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துடைய 18ஆம் வசனத்திலே மாத்திரமே இருக்கிறபடினால் தயவு செய்து உங்கள் வேதாகம புத்தகங்களை அந்த வேத பகுதிக்கு நேராக திருப்பிக் கொள்ளும்படி உங்களை பட்சமாய் கேட்கிறேன். Now this is a very familiar verse. இந்த வார்த்தை நம்ம எல்லோருக்குமே பரிச்சயமான ஒரு வேத வார்த்தை. But still it has got great truths hidden inside that we can be benefited from. ஆனால் இதற்குள்ளே ஒரு பெரிய ஆழமான சத்தியம் மறைந்திருக்கிறது. அந்த சத்தியம் வெளிப்படுகிற பொழுது நீங்களும் நானும் அந்த வசனத்தினாலே பிரயோஜனத்தை அடைகிறோம். 3 things I want to share. இன்னைக்கு 3 காரியங்களை உங்கள் முன்பாக இந்த வசனத்திலிருந்து நான் கொண்டு வர விரும்புகிறேன். Number 1. முதலாவது, this verse talks about God setting a duration in order to bring about unity. முதலாவது, இந்த ஐக்கியம் உருவாகும்படி தேவனாகிய கர்த்தர் ஒரு குறிக்கப்பட்ட காலத்தை வைத்திருக்கிறார். God sets a duration for the unity to come about in reality. இந்த ஐக்கியம் என்று சொல்லுவது உண்மையாகவே நிறைவேறி வருவதற்காக தேவனாகிய கர்த்தர் ஒரு குறிக்கப்பட்ட காலத்தை வைத்திருக்கிறார். Number 2. இரண்டாவது, God wants us to depend on Him to bring about this unity. இந்த ஐக்கியமானது உருவாகும்படி நாம் தேவனிலேயே தங்கி இருக்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். We have to depend on Him. We have to trust in Him to bring about this unity. இந்த ஐக்கியமானது வரும்படி நாம் தேவன் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும். தேவனே அதை செய்வார் என்று நாம் முழுவதுமாய் விசுவாசிக்க வேண்டும். Number 3. மூன்றாவது, God brings about this relationship or unity as a sense of defense to protect us. தேவனாகிய கர்த்தர் நமக்கு பாதுகாப்பு உண்டாகும்படிதான் இந்த ஐக்கியத்தை நமக்குள்ளே உருவாக்குகிறார். 3 things. 3 காரியங்களை நான் பேசினேன். Number 1. முதலாவது, in Genesis 2:18, ஆதியாகமம் 2:18 பார்ப்பீர்களானால், the Bible says God saw that it is not good for man to be alone. ஆண்டவர் சொல்லுகிற பொழுது மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லுகிறார். So what God did? ஆகவே தேவன் என்ன செய்தார்? He says, I will make a help meet for him. ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். I want you to watch that word very carefully. இந்த வார்த்தைகளை நீங்கள் தயவு செய்து கூர்ந்து கவனியுங்கள். The Bible does not say, I have already made a helper for you. நான் ஏற்கனவே உனக்கு ஒரு துணையை உண்டாக்கி விட்டேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை. The Lord does not say, I am making it right now. இப்பொழுதே உனக்கான ஒரு துணையை நான் உண்டாக்குகிறேன் என்றும் கர்த்தர் சொல்லவில்லை. The word says, I will make a help meet for him. உனக்கு வேண்டிய ஒரு துணையை நான் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். What does it mean? இதனுடைய அர்த்தம் என்ன? Even though God understands that human beings need help in their life or a partner in their life, மனிதனுக்கு ஒரு உதவி அல்லது அவனுக்கு ஒரு துணை வாழ்க்கையிலே தேவை என்பதை தேவனாகிய கர்த்தர் அறிந்திருந்தாலும், he does not go about the business of making a help meet for that person instantly or immediately. அந்த துணையை அவனுக்கு உடனடியாகவே உருவாக்கி தேவன் கொடுக்கிறவர் அல்ல. God was teaching a lesson. இங்கே ஆண்டவர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். Bringing about a union or a relationship takes time. ஒரு ஐக்கியத்தை உருவாக்குவது, ஒரு ஒற்றுமையை உருவாக்குவது என்று சொல்லுவது அது காலம் எடுக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். People who are planning to get married, people who are already married, parents who are getting ready to give their children in marriage need to understand this. கல்யாணத்துக்காக காத்திருக்கிறவர்கள், ஏற்கனவே திருமணம் ஆனவர்கள், தங்களுடைய பிள்ளைகளை திருமண பந்தத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்ய என்று காத்திருக்கிற பெற்றோர்கள் இந்த காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். Unity is not an overnight occurrence. இந்த ஐக்கியம் என்று சொல்லுவது, இந்த சேர்ந்திருப்பது என்று சொல்லுவது ஒரே இரவிலே உண்டாகி விடுகிற ஒரு சமாச்சாரம் அல்ல. Especially marriage is not an instant solution and an instant success. ஒரு திருமணம் என்பது உடனடியான தீர்வும் அல்ல, அது உடனடியான வெற்றியையும் தருவதும் இல்லை.
God himself took time to bring the right partner for Adam. ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவதற்கு தேவனாகிய கர்த்தரே நேரம் எடுத்துக்கொண்டார். The Bible tells us that God is very powerful. நம்முடைய ஆண்டவராகிய தேவனை குறித்து வேதம் சொல்லுகிற பொழுது அவர் மிகவும் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. The amazing power of God is exhibited in his creative process. ஆண்டவராகிய தேவனுடைய சிருஷ்டிப்பிலே அவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் என்பது வெளிப்பட்டது. It didn't take much effort for him to create the sun, moon, stars, the trees, the beasts, the fowls, the fishes, what not. He all created all of this with one single word. ஆண்டவராகிய தேவன் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் மரங்களையும் செடி கொடிகளையும் ஊர்வனவைகளையும் பறப்பவைகளையும் மிருகங்களையும் உண்டாக்கும் பொழுது தம்முடைய ஒரே வார்த்தையினாலே அவை உண்டாக கடவது என்று சொல்லி அவற்றை உண்டாக்கினார். But he did not use the same method to bring a partner for Adam. ஆனால் ஆதாமுக்கு ஒரு துணையை உண்டாக்க வேண்டும் என்ற நிலை வந்த பொழுது தேவன் இப்படி ஒரு வார்த்தையினாலே அதை உருவாக்கி விடவில்லை. Come on now, I need a partner for Adam, let it be done, he did not say. ஆதாமுக்கு ஒரு துணையே இப்பொழுது உருவாவதாக என்று ஆண்டவர் சொல்லவில்லை. He said, I will make a partner for நான் அதை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். Immediately after that verse, உடனடியாக அதுக்கு அடுத்த வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் God did not go about making a partner for him. உடனடியாக ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே நான் ஆதாமுக்கு ஒரு துணையை உண்டாக்க போகிறேன் என்று போய் அதை உண்டாக்கவில்லை. The next verse says, God brought all the fowls, all the animals to Adam and asked him to name them. அதற்கு பின்பாக உள்ள வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் ஆண்டவர் மிருகங்களையும் பறவைகளையும் உண்டாக்கி இதை ஆதாமிடத்திலே கொண்டு வந்து அவனை இதற்கு பேரிடு என்று சொல்லுகிறார். And Adam names all of them. இந்த எல்லாவற்றிற்கும் ஆதாம் ஒரு பெயரை கொடுத்தார். But he could not find a partner. ஆனாலும் இன்னும் அந்த துணை உண்டாகவில்லை. Then the Bible says, அதற்கு பின்பாகத்தான் வேதம் சொல்லுகிறது, God put Adam to sleep. ஆண்டவராகிய தேவன் அயர்ந்த நித்திரையை ஆதாமுக்கு வரப்பண்ணி took a rib from him, அவனுடைய சரீரத்திலிருந்து விலா எலும்பை எடுத்து and then made a woman and brought it to him. அங்கே ஒரு பெண்ணை ஆண்டவனுக்கு ஒரு துணையை உண்டாக்கி அவளை மனுஷியை உண்டாக்கி அந்த மனிதனிடத்திலே கொண்டு வருகிறார். The lesson to be learned is this. இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான். It takes time to build a relationship. ஒரு உறவை கட்டி எழுப்புகிற வேளையிலே அந்த உறவை கட்டி எழுப்புவதற்கு காலம் ஒரு முக்கியமான பொருளாக அங்கே இருக்கிறது. You need to take time before making the commitment, during the commitment and after making the commitment. இந்த உறவை ஏற்படுத்துவதற்கு முன்பாகவும் காலம் எடுக்க வேண்டும், அந்த உறவின் பகுதியிலே இருக்கும் பொழுதும் காலம் எடுக்க வேண்டும், இந்த உறவு நிறுத்தி ஆகிற வேளையிலும் கூட நாம் அங்கே காலம் எடுக்க வேண்டும். It develops over time. இதனுடைய அர்த்தம் என்ன? காலத்தினாலே தான் இந்த உறவுகள் சீரடைகிறது. And it builds over time. இது கட்டி எழுப்பப்பட வேண்டுமானால் அதுக்கு ஒரு காலம் கொடுக்கப்பட வேண்டும். It brings strength over time. அது நடக்கும் பொழுது மாத்திரம்தான் உறவுகள் பலப்பட முடியும். So many people after getting married, they think they are in for an overnight success, overnight turnaround, and everything is going to turn into gold the very next day. இந்த திருமணம் ஆன உடனே பலருடைய எண்ணம் எப்படி இருக்கும் என்றால், ஓர் இரவிலே காரியங்கள் மாறிவிடும், அடுத்த நாளிலிருந்து எல்லாம் சரியாகிவிடும், அதற்கு பிறகு இவருடைய வாழ்க்கை என்று சொல்வது உன்னதமான வாழ்க்கையாய் மாறிவிடும் என்று கருதுகிறார்கள். But there is a huge process involved behind this. ஆனால் இதற்கு பின்பாக ஒரு நடைமுறையாக போக வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்பதை மறந்து விடுகிறார்கள். What you see on the wedding day is usually not what you see after getting married. திருமண நாளின் நிகழ்ச்சி நடக்கும் பொழுது நடக்கிற சம்பவங்கள் திருமண நாளின் நிகழ்ச்சிக்கு பின்பாக வருகிற வாழ்க்கையிலே நடக்கிறதில்லை. நல்லா கவனிங்க, கல்யாணம் முடிகிறதுக்கு 3 மணி நேரம், நிகழ்ச்சி முடிஞ்சிடும் 3 மணி நேரத்தில். ஆனால் திருமணம் என்பது வாழ்நாளெல்லாம் தொடரும். In the 3 hours, the newly married husband or the wife looks at the newlywed partner and they are all smiles. பாருங்க, அந்த திருமண நிகழ்ச்சி என்றது நடக்கிற பொழுது அந்த உறவுக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த 2 பேரும் ஒருவர் பார்க்குறாங்க, நன்றாக சிரிக்கிறார்கள், முக மலர்ச்சியாக இருக்கிறார்கள். Oh, they are looking very good in the photograph. அவங்க போட்டோக்கள் எல்லாம் எடுத்து பார்த்தா ரொம்ப அருமையா இருக்காங்க. It's a time of great joy. காரணம் என்ன? அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய நேரம்.
when their car comes and arrives, there are 3 or 4 people waiting to open the door. அவருடைய கார் வந்து அங்க நிக்கும் பொழுது அந்த கார் கதவை திறக்கிறதுக்கு 2-3 பேர் ஓடி போறாங்க. When the bride walks in, the whole church stands up. அங்கே அந்த மணவாட்டியானவள் அதுக்குள்ளே சபைக்குள்ளே வரும் பொழுது முழு சபையாரும் என்றிருந்து அவளை வரவேற்கிறார்கள். One little sweat, then people come and wipe it off. அங்க கொஞ்சம் வேர்த்தா போதும் உடனே வந்து அப்படியே ஒத்தி ஒத்தி எடுத்துறாங்க. There is a makeup artist accompanying these days. இவங்கள இன்னைக்கு இந்த நாட்கள்ல பார்த்தா அவங்கள அழகுபடுத்துறதுக்குன்னு ஒரு குழுவே பின்னாடி வருது. Photographers are always focusing on them. அங்க பாக்கும்போது போட்டோ எடுக்கிறவங்க எப்பவும் அவங்கள மையப்படுத்தி போட்டோ எடுத்துட்டே இருக்காங்க. People are talking good things about them. இவங்கள குறித்து நல்ல காரியங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். Some of the things they themselves did not do, but simply people will say they are wonderful, awesome, great, loving, kind, generous. Even all the titles. இவங்க செய்யாத காரியங்களை கூட மற்றவங்க சொல்லி சொல்லி இவங்களை புகழுகிற காரியமும் நடக்குது. All this is over now. ஆனா இப்ப அந்த திருமண நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்ச உடனே இந்த காரியங்களும் முடிஞ்சிருச்சு. The next day when you wake up, அடுத்த நாள் காலையில நீங்க விழித்து பார்க்கிற பொழுது nobody to open the door. உங்க கதவை திறக்கிறதுக்கு ஆள் கிடையாது. The husband is not smiling at you 24 hours a day. 24 மணி நேரமும் கணவன் உங்க முகத்தை பார்த்து சிரிக்கிறதும் இல்ல. The wife is not gazing at you like that, அன்றைக்கு பார்த்த மாதிரி மனைவி உங்க முகத்தை ஏறெடுத்து பார்க்கறதும் இல்ல. Things change. ஏன்னா காலம் மாறி போகுது, நேரமும் மாறி போகுது. Now it's the start of a relationship. இங்கே தான் உறவு ஆரம்பிக்கிற ஒரு நேரம். Wedding ceremony is like cutting the ribbon. இந்த கல்யாண நிகழ்ச்சி எப்படிப்பட்டன்னு சொன்னா ஒரு கட்டடத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது ரிப்பனை கட் பண்ணிட்டு உள்ள போறமே அதுபோல். But marriage is like driving the car. ஆனா திருமணம் என்று சொல்லுவது ஒரு காரை ஓட்டுறத போல. It's you're discovering each other every day. ஒவ்வொரு நாளும் அதற்கு உள்ள இருக்கிற காரியங்களை அறிகிற ஒரு தன்மை அங்கே வருகிறது. I'll show you the difference. இந்த வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். If you come to Genesis 2 verse 23 to 24. நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23 24 வசனங்களை பார்ப்பீர்களானால், when God created the woman and brought her before Adam, ஆண்டவராகிய தேவன் அந்த பெண்ணை உருவாக்கி ஆதாமுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தின வேளையிலே, there are no words to explain the joy this man was bubbling with. இந்த ஆதாமுக்கு வந்த சந்தோஷத்தை விவரிக்க வார்த்தையே இல்லை. அப்படிப்பட்ட சந்தோஷம் அவனுடைய உள்ளத்தில் இருக்கிறது. He becomes an instant poet. அவன் திடீர்னு பார்த்தா உடனடி கவிஞனாகவே மாறிறார். He says, this is now bone of my bones, flesh of my flesh. She shall be called woman, because she was taken out of me. அவர் உடனே ஒரு கவிதை வடிவில் சொல்றார் பாருங்க. இவள் என் எலும்பின் எலும்பும் மாமிசத்தின் மாமிசமும் என் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டதனால் இவள் மனுஷி எனப்படுவாள். And then in verse 24 he says, therefore because I have found a wife now, I will be willing to leave my father, my mother, everyone. Nobody is important now. I will cleave to my wife. 24ஆம் அதிகாரத்துக்கு வந்தேன்னா உச்சகட்டத்துக்கே போயிடுறாரு. இப்போ எனக்கு ஒரு மனைவி வந்ததுனால எங்க அப்பாவை மறந்து அம்மாவை மறந்து அவளோடு கூட இணைந்திருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்பா வேணாம், அம்மாவும் வேணாம், அம்மா வேணாம், மனைவியே போதும். உன் பாதம் சரணடி. இது எப்போ? மனைவியை பார்த்த உடனே இவரை கையில் பிடிக்க முடியல. இவரை என்ன கவிதை எழுதுறாரு. வெயிட் ஃபார் சம் டைம். now கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம் பொறுப்பா. வெயிட் ஃபார் சம் டைம், கொஞ்ச காலம் கோரட்டும். கம் டு Genesis 3:12. நீங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசி. 3:12. 3:12 ஆதியாகமம். The woman whom you gave to be with me, she gave me of the tree to eat and I did eat. 3:12 வந்தோடனே ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், இப்ப எலும்பின் எலும்பும் போச்சு, மாமிசத்தின் மாமிசத்தும் போச்சு. நீர் எனக்கு கொடுத்த ஸ்திரீயானவள் அவ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்ட ஆண்டவரேன்னு சொல்ற. வைஃப்னு கூட சொல்லுங்க, மனைவின்னு கூட சொல்ல. இப்ப என்ன வாயிட்டா அந்த அம்மா? நீர் கொடுத்த ஸ்திரீ, அது ஒரு பொண்ணு, என்னோடு இருக்கும்படி கொடுத்த பொண்ணு கொடுத்த கனியை நான் சாப்பிட்டேன். ஏப்பா என்ன பாச்சோம் கவிதைலாம், ஏங்க அதெல்லாம் கேட்குறீங்க, சும்மா இருங்க, தெரியாமல் சொல்லிட்டேன் நான் அப்படின்னு வர அவர்கிட்ட போய் கேட்டிங்கனால திங்ஸ் சேஞ்ச். காலங்கள் அதாவது இப்பொழுது அந்த காரியங்கள் மாறுதலாக நடக்கிறது. See, in order for relationship to grow,
you actually discover about the other person. இந்த உறவுகள் மேம்பட வேண்டுமானால், இந்த ஐக்கியங்கள் நிலைத்திருக்க வேண்டுமானால், நாம் யாரோடு துணையாக இருக்கிறோமோ அவர்களை பற்றி அறிய ஆரம்பிக்கிறோம். In Job 21:14, யோபு 21:14 பார்ப்பீர்களானால், the Bible says, therefore they say to God, depart from us, we do not desire to know your ways. அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகிரும், உம்முடைய வழிகளை அறிய விரும்போம் என்று சொல்லுகிறார். இந்த வசனம் கொஞ்சம் எல்லாம் புரிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். It says, we don't like to know your ways. உங்களுடைய ஆண்டவரே உம்முடைய வழியை நாங்கள் அறிய விரும்பவில்லை. Therefore the solution, the answer is depart from us. ஆகவே தயவு செய்து நீர் எங்களை விட்டு விலகி போய்டும், இதுதான் இப்பொழுது தீர்வாக இருக்க முடியும். Now put the verse in the other way around. இப்ப இந்த வசனத்தை மாற்றி படித்து பாருங்கள். If it was, we desire to have knowledge of your ways, உம்முடைய வழிகளை நாங்கள் அறிய விருப்பம் உள்ளவர்களாய் இருக்கிறோம், then what will happen? ஆகவே என்ன செய்ய வேண்டும்? We will not depart from you, we will actually cling to you. நாங்கள் உம்மை விட்டு விலக போகிறதில்லை, உம்மையே பற்றி கொண்டு இருப்போம். Hallelujah. Hallelujah. See, the more you get to learn about the other person, you don't depart from them, you actually cling to them. நீங்கள் உங்களுடைய துணையை அறிய அறிய, உங்களுக்கு தேவன் கொடுத்த ஐக்கியத்துடைய மற்ற நபரை அறிய அறிய அவர்களை விட்டு விலகி போக மாட்டீர்கள், அவர்களோடு சேர்ந்து இருக்கவே பிரியப்படுவீர்கள். Job 22:21. யோபு 22:21 வசனத்தை நீங்கள் படிப்பீர்களானால், acquaint now thyself with him and be at peace. நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், therefore good shall come to you. அதனால் உமக்கு நன்மை வரும். இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் சமாதானமும் நன்மையும் வர வேண்டுமானா அந்த ஐக்கியத்தை என்ன செய்யணும்னா பழக வேண்டும். The more you acquaint yourself, the more you know, then peace and goodness will follow. நீங்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்து மற்றவரை அறிய அறிய அவர்களோடு இருக்க பிரியப்பட நன்மை தொடர்ந்து வரும். In my humble opinion, marriage is a admission into a university. என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு கருத்து என்னன்னு சொன்னா, இந்த திருமணம் என்று சொல்லுவது ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள நுழைகிறத போல. You can pass and come out in medals and flying colors in 1 year, in 3 years, or keep on struggling for the next 30 years with arrears. நீங்க ஒரு வருஷத்துல அந்த கோர்ஸை முடிச்சு வெளியே வரலாம், இல்லை 4 வருஷத்துல கோர்ஸை முடிச்சு நல்ல பதக்கங்கள் பெற்றுக்கூட வரலாம், இல்லை 30 வருஷம் ஆகியும் அரியர்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கலாம். நான் சொல்றது நிறைய பேருக்கு வழங்கும்னு நான் நினைக்கிறேன். எவ்வளவு தூரம் தேவன் நமக்கு கொடுத்த துணையோடு நம்ம பழகி அவர்களை அறிந்து கொள்கிறோமோ அவ்வளவு நம்ம ஐக்கியத்தில் பலப்பட்டுருவோம். ஆமென். We actually become very strong couples. நீங்கள் இந்த இடத்துல பார்க்கும் பொழுதுதான் அவர்கள் நன்றாக இணைந்த பலமுள்ள தம்பதிகளாக மாறுகிறார்கள். I am not only talking about married couples, I am talking about friends, I am talking about relationship with the church, relationship as a businessman, whatever it is. All these unions happen on this basis. இது திருமண உறவுக்கு மாத்திரமல்ல, அது நண்பர் வட்டாரமாக இருக்கலாம், வியாபாரத்தில் ஏற்படுகிற உறவுகளாக இருக்கலாம், மற்ற எல்லா பகுதிக்குமே பொருந்தக்கூடிய காரியத்தை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். விசேஷமாக சபையோடு 7 things a person must desire to know in order to make their relationship strong, and you need to take time for that. தன்னுடைய உண்மையாக ஐக்கியம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்று விரும்பினால் அவன் கவனிக்க வேண்டிய காரியங்கள் உண்டு, அந்த காரியங்களுக்கு நேரம் எடுக்கும். திருமணம் பண்ணுறதுனா விளையாட்டு இல்லை, இது பெரிய பாடம். இது 7 things you can write down it. I'm not going to explain everything. உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். 7 காரியங்களை நான் சொல்ல போகிறேன். It will be very useful to you. இது உண்மையா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். In order to make the relationship strong, 7 things you must strive to know. இந்த ஐக்கியமானது உண்மையாகவே பலப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொன்னா இந்த 7 காரியங்களை நீங்க கண்டிப்பா கடைபிடிக்கணும். You must learn, you must get to know. கற்றுக்கொள்ள வேண்டும். This may be applicable both for the husband and the wife. இது கணவனுக்கும் பொருந்தும் மனைவிக்கும் பொருந்தும். Number 1, wants a person is having. முதலாவது அவர்களுடைய தேவை என்னன்னு அறியணும். It's not the same for everyone.
தேவை என்று வரும் பொழுது எல்லோருக்கும் ஒரே போல தேவைகள் இருக்கிறதில்லை. Number 2, இரண்டாவது wishes. அவர்களுடைய விருப்பங்கள் என்ன என்று அறிய வேண்டும். Number 3, மூன்றாவது ways. அவர்கள் போகிற வழிகள் என்ன, இதை நீங்கள் அறிய வேண்டும். Number 4, நாலாவது their worth. அவர்களுடைய பெறுமதி என்ன, அவர்களுடைய விலை என்ன, Their worth. அவர்களுடைய பெறுமதி என்ன. Number 5, ஐந்தாவது the other person's wisdom. அவர்களுக்கு இருக்கக்கூடிய, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடுத்த துணைக்கு இருக்கக்கூடிய ஞானம் என்ன, Wisdom. அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஞானம் என்ன. Number 6, ஆறாவது striving to know their weakness. அவர்களுடைய பலவீனங்களை அறிவதற்கான முயற்சி எடுக்கிறீர்களா? Striving to know their weakness. அவர்களுடைய பலவீனம் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Number 7, ஏழாவது trying to know their world view. அவர்களுடைய உலகத்தர பார்வை என்ன, அவர்களுக்கு இருக்கக்கூடிய கருத்தியல் என்ன, இதை அறிந்திருக்கிறீர்களா? Only when you know this, you can actually bond very, very closely with each other. இந்த காரியங்களை அறிந்தால் மாத்திரமே நீங்கள் கொண்டிருக்கிற ஐக்கியத்திலே பலப்பட முடியும். I am also a married husband. நானும் திருமணமான ஒரு கணவன் தான். And I am trying my best to discover all these things and have an inventory with me. இப்பவும் கூட நான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். I have a list, I have an inventory. எனக்கு அங்கே ஒரு லிஸ்ட் நான் போட்டு வச்சிருக்கேன். I know what is my wife's wishes, wants, her wisdom, her world view, her worth, her weakness, her ways. I am becoming an expert in that. என்னுடைய மனைவியுடைய தேவை என்ன, அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய வழி என்ன, அவருடைய கருத்து என்ன, அவருடைய பலம் என்ன, அவருடைய பலவீனம் என்ன, அவருடைய ஞானம் எப்படிப்பட்டது, இதையெல்லாம் இன்றைக்கு நான் யோசித்து பார்த்து கொண்டு தான் இருக்கேன். Sometimes these things that I found in my wife is very strange that is not in me. இதை கவனித்து பார்க்கிற பொழுது என்னை காட்டிலும் வித்தியாசமான எண்ணங்களும் காரியங்களும் உள்ளவளாக அவள் இருக்கிறார். If I try to treat my wife like the way I treat myself, I'm going to spoil the whole thing. நான் எப்படி நடந்து கொள்கிறேனோ அப்படியே என் மனைவி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து அவளை நான் நடத்தினால் என்னுடைய உறவை நான் சீர்படுத்தவில்லை, அதை சிதைக்கிறேன். If you ask me, what is my wife's favorite place to visit? என்னிடத்தில் நீங்கள் கேட்பீர்களானால் என்னுடைய மனைவி போக விரும்புகிற இடம் எது, இந்த கேள்வியை நீங்கள் என்னிடத்தில் கேட்டால் my instant answer would be not America, not Australia, not Europe. I would say it is in the nearby Tambaram. இந்த கேள்வியை கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அமெரிக்காவை போக பிடிக்கும், ஐரோப்பாவுக்கு போக பிடிக்கும், ஆஸ்திரேலியாவுக்கு போக பிடிக்கும், தாம்பரத்துக்கு போக பிடிக்கும். Why? ஏன்? Because her parents are there. தாம்பரத்தில் தான் அவங்க அம்மா வீடு இருக்கு, அப்பா அம்மா அங்கே தான் இருக்காங்க. Every day without a break. ஒவ்வொரு நாளும் இதில் இடைவெளியே கிடையாது, ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு சம்பவம். My wife and her father talk on the phone every day. ஒவ்வொரு நாளும் என்னுடைய மனைவியும் அவருடைய தகப்பனாரும் ஃபோனில் பேசிப்பாங்க. When I got married, I tell you, early days it got on my nerves. இந்த காரியம் திருமணம் ஆன புதுசில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. கோமா வரும். What is this? Every day they will call. ஒவ்வொரு நாளும் அப்பா பேசுவாங்க. I would wonder, என்னதான் நீங்க பேசுறீங்க அப்படி? என்ன இருக்கும் பேசுறதுக்கு? You know, sometimes she puts it on the speaker phone and they're talking. I'm sitting here, you know. சில வேளை நான் அங்கே உட்கார்ந்திருப்பேன், இவங்க ஸ்பீக்கரில் போட்டு பேசிட்டு இருப்பாங்க. If you hear the story, there will be nothing, literally nothing. ஆனால் என்னதான் பேசிக்கிட்டாங்கன்னு உட்காந்து கேட்டு பார்த்தா உள்ள ஒன்றுமே இருக்காது. நான் சொல்லுவேன், நான்லாம் எங்கள் அப்பாட்ட போய் டெய்லி பேசவே மாட்டேன். பேச போனோட 10 நிமிஷம், அதுக்கு மேலே என்ன பேச எங்கள் 2 பேருக்குமே தெரியாது. அவர் என்ன பார்ப்பார், நான் வர பார்ப்பேன், ஏஞ்சி வெளியே வந்துட்டே இருப்போம். பட் they are enjoying the talk. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதை சந்தோஷமாக பேசுகிறாங்க, மகிழ்ச்சியாக பேசிட்டு இருக்காங்க. Sometimes they talk the same things they talked yesterday. நேற்று என்ன பேசினாங்களோ அதே காரியத்தை திரும்பவும் பேசுகிறாங்கப்பா. But you can see the joy in their face. ஆனால் அவங்களுடைய முகத்தில் பேசும்பொழுது இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது உண்மையான சந்தோஷம். What should I do now? நான் இப்போ என்ன செய்யணும்? I have to
understand the psyche of my wife. என்னுடைய மனைவி எதிலே பிரியமுள்ளவளாய் இருக்கிறாள் என்ற மனநிலையை நான் இப்பொழுது புரிந்து கொள்ள முற்பட வேண்டும். You understand them. That is how their world is. இதுதான் இந்த மாதிரியான காரியங்களை தான் நாம் புரிந்து கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். Men will not understand that. இது ஆண்களுக்கு இந்த காரியம் புரியறதில்லை. But that's how the woman operates. இதுதான் ஆனா பெண்களுக்குரிய மனநிலை, அவர்களுடைய இயக்கங்கள் இப்படித்தான் இருக்கு. They are so attached to their father. It's very natural. இயற்கையாகவே பெண்கள் அவருடைய தகப்பனாரோடு அன்புள்ளவர்களாக நெருக்கமுள்ளவர்களாக இருப்பார். Many things every day we discover. புதிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கண்டுபிடிக்கிறோம். If you want the relationship to grow stronger, study your partner. நீங்கள் உங்களுடைய அந்த ஐக்கியமானது உறுதிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று விரும்பினால் உங்களுடைய துணையை அறிந்து கொள்ளுங்கள். The more you take time to discover or to get acquainted, you actually grow strong. அவங்களை குறித்த காரியங்களை அறிய நீங்கள் உங்களுடைய உறவிலே பலப்படுகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். Let me tell you the fact. நான் இந்த உண்மையை சொல்றேன். All women are not the same. எல்லா பெண்களும் ஒன்று போல இருக்கிறதில்லை. All men are not the same. எல்லா ஆண்களும் அதே போல ஒன்று போல இருப்பதில்லை. Everybody is a special variety. ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை என்று ஒன்று உண்டு. Your husband is not like your father, your wife is not like your mother. உங்களுடைய தகப்பனாரை போல உங்களுடைய கணவர் இருக்க போறதில்லை, உங்களுடைய அம்மாவை போல உங்களுடைய மனைவி இருக்க போறதில்லை. The sooner you learn about them, the stronger your relationship will become. எவ்வளவு சீக்கிரமா இந்த உண்மையை நீங்க கற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவு சீக்கிரமாக உங்களுடைய உறவிலே நிலைத்திருப்பீர்கள். Let me tell you, in this academic process, you cannot survive by copying from somebody else. இந்த காரியத்துல, இந்த படிக்கிற காரியத்துல ஒரே ஒரு காரியம் இருக்கு, இன்னொருத்தரை பார்த்து காப்பி அடிச்சிடவே முடியாது. அவர் அப்படி செஞ்சாரு, நம்மளும் செஞ்சு பார்க்கலான்னா ஃபெயில் ஆயிருவீங்க. உங்களுக்கு தனி பேப்பரு, உங்களுக்கு தனி சப்ஜெக்ட். ஈச் ஒன் இஸ் a variety. ஒவ்வொருவருமே தனித்தன்மை உள்ளவர்கள் என்பதை மறக்காதீங்க. It takes time to build that relationship. இந்த உறவை நீங்கள் கட்டியெழுப்ப வேண்டுமானால் அதற்கு நிச்சயமாக காலம் எடுக்கும். How can I learn this faster? நான் இதை எப்படி கற்றுக்கொள்வது? How can I learn this faster? இதை எவ்வளவு வேகமாய் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? The more you are interested in it, the more you will actually learn faster. உங்களுக்கு இதை கற்றுக்கொள்ள எவ்வளவு பிரியம் இருக்கிறதோ அவ்வளவு வேகமாய் நீங்கள் இதை கற்றுக்கொண்டு விடுவீர்கள். There are many people, they keep carrying a mirror and keep seeing themselves self-obsessed for the rest of their lives and they don't know anything about their partner. பல வேளையில உள்ள பிரச்சனை தெரியுமா? நமக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை வச்சு அதில் நம்மையே தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோமே தவிர நமக்கு கொடுக்கப்பட்ட துணையை நாம் பார்க்க தவறுகிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா கணவனுக்கு அந்த கருவாடு பிடிக்கவே பிடிக்காது. 30 வருஷம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கருவாடு குழம்பு வச்சு சண்டை போட்டு உட்காந்துருப்பான். இன்னும் கற்றுக்கலங்க அவங்க. அவருக்கு பிடிக்கலைன்றது இன்னும் கற்றுக்கல. எத்தனை வருஷம் கிடைச்சா கற்றுக்க போகிறாங்க தெரியல. இன்னும் ஃபெயில் தான், 30 வருஷம் ஃபெயில். ஆனால் அதே ஆன்சர் தான் எழுதுவாங்க பாருங்கள். டைம் எதுக்கு இருக்குன்னா லேர்ன் அபவுட் த பர்சன். அந்த நபரை குறித்து கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு காலம் கொடுக்கப்படும் பொழுது கற்றுக்கொள்ளுங்கள். Some people know if you bring up this topic it's going to be fireworks today. இந்த விஷயத்தை எடுத்து பேச ஆரம்பிச்சோன்னா வீட்டில் பூகம்பமே வெடிக்கும். இன்னைக்கு தீபாவளி பட்டாசு தான் தெரியும், ஆனால் விட மாட்டாங்களே, திருப்பி அதே தான் பேசிட்டு இருக்கோம். See, what you are doing is you are not learning, you are not getting better. இங்க என்ன பிரச்சனை உண்டாகுதுன்னு சொன்னா நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ள தவறுகிறீர்கள், அதனாலே உங்களுடைய ஐக்கியத்திலே பலம் இல்லாமல் போகிறது. If I gave you a paper today, இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுத்து and ask you a few questions, நான் உங்களுக்கு ஒரு சில கேள்விகளை கேட்கிறேன்னு வைங்க. What is your wife's favorite color? உங்களுடைய மனைவிக்கு பிடித்த நிறம் என்ன? What is your husband's favorite food? உங்கள் கணவனுக்கு பிடித்த சாப்பாடு என்ன? Which is your favorite picnic spot? நீங்கள் அடிக்கடியாக போக விரும்புகிற இந்த பிக்னிக்குக்காக போக விரும்புகிற இடம் என்ன? சில பேர் மனைவி மாற்ற போய் உங்கள் கணவனுக்கு என்னங்க சாப்பிட பிடிக்கும்னா தெரியாது, என்ன போட்டாலும் சாப்பிடுவார். எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? 30 வருஷம் ஆச்சு. இன்னும் என்ன போட்டாலும் சாப்பிடுவார். கேட்டதே கிடையாது என்னங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும், அல்லது அவர் என்ன விருப்பங்களை எப்பயாவது சொன்னதை கவனிக்கிறது கிடையாது. அப்படியே பொங்கி கொட்ட வேண்டியது. பொங்கி போட்டேன், தின்னுட்டு பேசாமல் தூங்கு. And you expect that glory must come into your house. It's not going to come.
இந்த அறிந்து கொள்றதுக்கு ஒரு ஆவல் இருக்கணும், ஒரு வாஞ்சை இருக்கணும். ஐ வாண்ட் டு நோ அபவுட் மை பார்ட்னர். என்னுடைய துணையை அறிந்து கொள்ள எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது என்பது அங்கே வர வேண்டும். அது வந்துருச்சுன்னு பாருங்களேன், அவங்கள அறிந்து கொள்ள தேவன் நமக்கு கொடுத்த துணையை வைத்து நம் சிறப்பான ஒரு ஐக்கியத்தை நம்ம வளர்த்து விடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த துணையை உண்டாக்குறதுக்கு காலத்தை எடுத்தார். ஒரு நிமிஷத்தில் மனைவியை உண்டாக்கி இருக்கலாம் ஆண்டவர், ஆனால் he gave time. ஆண்டவர் அதற்கு ஒரு காலத்தை எடுத்துக்கொண்டார். Go and see all the animals. இப்போ ஆண்டவராகிய தேவன் அந்த ஆதாமை பார்த்து சொன்னார், இந்த மிருகங்களை பார், study them, இவற்றை குறித்து நீ படி. Can you find any suitable partner? இதிலிருந்து உனக்கு ஒரு துணையை நீ எடுத்துக்கொள்ள முடியுமா? கண்டுபிடிக்கிறான். நோ 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 நோ. இல்ல. And then he gives a wife. அதற்கு பின்பாக தேவன் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினார். And it was a shock when she came. அவனுக்கு முன்பாக அந்த பெண் நின்ற பொழுது இவனுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. Because some things he didn't expect she did. அவள் அதாவது அவன் எதிர்பாராத ஒரு காரியத்தை அவள் செய்கிறாள். But still they continue the relationship. ஆனாலும் அவர்களுடைய ஐக்கியமானது தொடர்ந்தது. Why? ஏன்? It takes time. அவளுடைய உறவை புரிந்து கொள்வதற்கு காலம் எடுக்கும். அந்த காலத்துக்கு நீங்க சந்தோஷம் அதை படிக்கணும், அதான் முக்கியம். ஆர்வம் காட்ட வேண்டும். இல்லை, சில வேளையில் நான் கவனிச்சிருக்கேன், சம்டைம்ஸ் மை டிரைவர் டிரைவ்ஸ் த கார். சில வேளைகளில் நம்முடைய டிரைவர் காரை ஓட்டிட்டு போகிறார். ஈவன் எஸ்டர்டே, ஐ திங்க் டே பிஃபோர் எஸ்டர்டே ஐ வென்ட் டு அரக்கோணம். நேற்று முந்தின நாள் நாங்கள் அரக்கோணத்துக்கு போக வேண்டியதாக இருந்தது. ஐ நெவர் பீன் டு அரக்கோணம் இன் மை லைஃப் ஆன் த ரோட். நான் ரோட்டில் இது வரைக்கும் அரக்கோணத்துக்கு நான் போனதில்லை. We had to go to a house to visit. நான் ஒரு வீட்டை சந்திக்கும்படியாக அரக்கோணத்துக்கு போக வேண்டியிருந்தது. And we took the directions and we went. It was a very tough thing, seeking this, hearing that, listening to so many people, finding help and finally reaching the house. அந்த வீட்டை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபமா இருக்கல. அங்க இங்க விசாரிச்சு ஒரு வழியாக அந்த வீட்டுக்கு நாங்கள் போய் சேர்ந்தோம். And then once we reached the house, my idea was simply about reaching the house, being there on time for the meeting. என்னுடைய எண்ணம் எல்லாம் சீக்கிரமா அந்த வீட்டுக்கு போகணும், அந்த வீட்டில் நடத்த வேண்டிய கூட்டத்தை நம்ம நடத்தி முடிக்கணும். I did not worry about whether the car was turning left or right or straight. I don't worry. இந்த கார் லெஃப்ட்ல போதா, ரைட்ல போதா, நேரா போதா, இதை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்லை. But we reached the meeting. எப்படியோ அந்த வீட்டுக்கு போயிட்டோம், அங்க கூட்டத்தை நடத்திட்டோம். The meeting was over. அந்த கூட்டம் முடிஞ்சிச்சு. We had to come back in the night. நான் இரவுல மீண்டும் திரும்பி வந்தாகணும். When we went, it was all bright. When we came back, it was all dark. நாம போகும்போது நல்ல வெளிச்சம் இருந்தது, நாங்க திரும்பி வரும்போது இருட்டாயிட்டு. But I was surprised to find my driver, when he came back, he did not ask any directions from anyone. He came straight to the main road. ஆனா எனக்கு ஒரு ஆச்சரியம் இருந்துன்னு சொன்னா, நம்ம போகும்போது எவ்வளவோ கஷ்டப்பட்டு விசாரிச்சுட்டு போனோம், ஆனா திரும்பி வரும்பொழுது அந்த டிரைவர் யாரிடத்திலும் விசாரிக்கல, மெயின் ரோட்டுக்கு காரை ஓட்டிட்டு வந்தார். And there were times, the road was plain, there was no car in front. He would suddenly slow down the car. அங்க சில இடத்துல பார்க்கும் பொழுது அங்க முன்னாடி எந்த வாகனமும் போகாது, ஆனா அவர் காரை அப்படியே ஸ்லோ பண்ணிடுறாரு. Why are you slowing down the car? நாங்க இப்ப ஏன்டா இவர் ஸ்லோ பண்றாருன்னு யோசிக்கிறேன். I'm asking. He says, "Illana, there is a speed breaker in this area." அப்பதான் அவர் சொல்றாரு, அங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு, அதனால தான் அண்ணா நான் அதை நிறுத்தினேன் அப்படி. எப்படி பார்த்த? How did you see this? நான் கேட்டேன், எப்படி உனக்கு அங்க ஸ்பீட் பிரேக்கர்? நானும் பார்க்கறேன், என் கண்ணுக்கு தெரியல. என் கண்ணுக்கு எஸ். அவர் சொல்றாரு, இல்ல நான் வரும்போதே பார்த்தேன், அங்க இருந்துச்சு, அதான் ஸ்லோ பண்ணிட்டேன். ரெண்டு பேரும் ஒரே வழியா தான் போறோம். நான் வீட்டுக்கு போய் சேர்ந்தா போதுன்னு இருக்கேன். நான் இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா கவனிச்சு வண்டியை ஓட்டுறாரு. நான் கேட்குறேன், எப்படி நீ கரெக்டாக இங்கே லெஃப்ட்டில் திரும்பினேன், எதை வச்சு திரும்பினேன்? இல்லை நான் வரும்போது பார்த்தேனே, இந்த இடத்துல ஒரு குப்பை தொட்டி இருந்துச்சா, கரெக்டாக அந்த இடத்துல லெஃப்ட்டில் திரும்பினேன். இங்கே ஒரு லேம்ப் போஸ்ட் இருந்துச்சா, நானும் தாங்க பார்க்குறேன், என் கண்ணு குப்பை தொட்டி தெரியல, லேம்ப் போஸ்ட் தெரியல. நடந்த என்னன்னா, கவனித்து ஓட்டும்போது பயணம் இன்பமாக இருக்கும். திருப்பி போகும்போது இணைக்கிற வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா கவனிக்கிற கிருபையை தர்றார். கவனிச்சு ஓட்டுங்க, உங்கள் ட்ராவல் ரொம்ப இன்பமாக இருக்கும். அதான் டேக் டைம் டு நோ அபவுட் த பர்சன். தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய துணையை அறிந்து கொள்வதற்கு காலம் எடுங்க. இஃப் யூ அக்வைண்ட் யுவர் செல்ஃப், நீங்கள் அதை அறிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கிற பொழுது, you will be at peace and good will come to you. அங்கே சமாதானமும் நன்மையும் உங்களுக்கு வரும். Desire to know the knowledge of their ways. அவர்களுடைய வழிகள் என்ன, அந்த வழிகளை அறிவதற்குள்ள முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். First I said
God takes a duration to bring about a strong unity. முதலாவது நான் சொன்னது என்ன, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய உறவு வளரும்படி ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறார். And we need to make the best of our time. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்தை சரியாகவும் பயன்படத்தக்க விதமாகவும் நாம் உபயோகப்படுத்த வேண்டும். When you use the time carefully, your journey will be a blessing. அப்படி நீங்கள் அந்த காலத்தை சரியாக பயன்படுத்துவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை பயணம் சுகமான பயணமா இருக்கும். எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் கொஞ்சம் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு, சீக்கிரமாக கற்றுக்கணும், இன்னொரு 20 வருஷம்லாம் டைம் இல்லை. துரிதமாக கற்றுக்கொள்ள ஆவல் கொண்டால் நாம் சிறப்பான பயணத்தை மேற்கொள்ளுவோம். ஆமென். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். நம்பர் 2, இரண்டாவது காரியத்தை கவனிப்போம். read that verse again. திரும்பவும் நாம் ஆதியாகமம் 2:18 வாசிப்போம். And the Lord said, அங்கே it is கர்த்தர் not சொல்கிறார், good that man should be alone. I will make him a help meet for him. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். In English it's நான் உண்டாக்குவேன், நான் உண்டாக்குவேன். Second one talks about, in order to bring strong unity, God wants us to depend on him. இரண்டாவது காரியத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால், இந்த ஐக்கியமானது பலப்படும்படி தேவனாகிய கர்த்தர் அவரிலே விசுவாசம் வைத்து அவரையே நம்பிக்கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். He wants us to submit to his will. அவருடைய அர்த்தம் என்ன? அவருடைய சித்தத்துக்கு நாம் முற்றிலும் ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்க வேண்டும். He wants us to submit ourselves for him to take the initiative and him to lead us in his purposes. ஆண்டவர் தம்முடைய வழிகளில் நம்மை நடத்தும்படி, அவருடைய நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படி நாம் தேவனிலேயே தங்கி இருந்து அவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். No unity runs on auto gear. பாருங்க, எந்த ஒரு இந்த ஐக்கியமும் அது இயல்பாகவே நடந்து விடுகிறது அல்ல. We have to constantly submit our will to God in order for his purposes to be fulfilled in our life. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டங்களும் சித்தமும் நிறைவேற வேண்டுமானால் நாம் தேவனுக்கு அர்ப்பணித்திருப்பது மிக முக்கியம். We have to submit ourselves for God to bring the right match, for God to lead the right match, and for God to solve the problems along the way. ஆண்டவராகிய தேவன் ஏற்ற துணையை நமக்கு தரும்படி நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அந்த துணையை தேவன் தருவார் என்று காத்திருக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அந்த துணை கிடைத்த பிறகு தேவனே தொடர்ந்து நடத்தி செல்வார் என்பதற்கும் நாம் காத்திருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Adam was a very, very smart man. இந்த ஆதாமை பார்க்கிற பொழுது அவன் நல்ல ஒரு புத்தியுள்ள மனிதன். Very smart. நல்ல புத்தியுள்ள மனிதன். He was a perfect human being. அவன் ஒரு முழுமையான மனிதனாய் இருந்தான். He was created in the very image of God. வேதம் சொல்லுகிறபடி அவன் தேவ சாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்டிருந்தான். And he walked in the presence of God. அவன் தேவ சமூகத்திலே தேவனுக்கு முன்பாய் நடந்த ஒரு மனிதனாய் இருந்தான். But though he was so smart, when he was able to name all the animals and be so smart, அவனுக்கு முன்பாக மிருகங்களை கொண்டு வந்து பேரிட சொன்ன பொழுது அவன் ஞானமாக அதற்கு பேரும் வைத்தான். But still when it came to choosing his life partner, he submitted his will to God. ஆனால் அவனுடைய வாழ்க்கையினுடைய துணையை தேர்ந்தெடுப்பது என்று வந்த பொழுது அவன் தன்னுடைய முழு சித்தத்தையும் தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்தான். See, finding partner, finding a match in life is not somebody who is very smart who does it best. இந்த வாழ்க்கையினுடைய துணையை தேர்ந்தெடுக்கிறதுல இவர் ரொம்ப கில்லாடியான ஆளு அப்படின்னு சொல்ற ஒருத்தரும் இல்லை. நிறைய வேளை இந்த கில்லாடி தான் நிறைய வேளை பெரிய தப்புல மாட்டிக்கிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? Sometimes we have to put our entire trust in God to lead us in his purpose. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய நோக்கத்துக்கு ஏற்றவண்ணமாய் நம்மை நடத்தி செல்ல நம்மை முழுமையாக இந்த காரியத்தில் தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கோம். God did not say, Adam, you do whatever you want, but instead God said, I will make a suitable helper for you. இங்கே ஆதாமை பார்த்து உனக்கு எது பிரியமாக இருக்கிறதோ அதை நீ செய்து கொள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. உனக்கு ஏற்ற துணையை நானே உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. God did not say, Adam, come, I am going to make a partner for you. ஆண்டவர் ஆதாமை கூப்பிட்டு, ஆதாமே உனக்கு ஒரு துணையை நான் உண்டாக்க போறேன் பாரு. You tell me what kind of person she should be. அவ எப்படி இருக்கணும்னு உனக்கு என்ன விருப்பம் இருக்கு அதை சொல்லு. Please help me out in making the woman. இந்த பெண்ணை உருவாக்குறதுல நீயும் கொஞ்சம் எனக்கு உதவி செய்ய.
How tall you want her to be? அவன் எவ்வளவு உயரத்துல இருக்கணும்னு நீ விரும்புற? Do you want her to be lean or this is enough or what? இப்ப அவ மெல்லிசா இருக்கணுமா இல்ல இந்த சைஸ் போதுமா இல்ல கொஞ்சம் பெருசா வைக்கணுமா எப்படி? அதெல்லாம் ஒண்ணுமே கேட்கலங்க. தூங்க விட்டாரு. போய் தூங்கு போ. அயர்ந்த நித்திரையை தேவன் வர பண்ணினார். He said sleep. ஆண்டவர் சொன்னா தூங்கு. He slept. By the time he woke up, God had everything in place. இவன் தூங்கி முழிக்கிறதுக்குள்ள அவனுக்கு என்ன வேண்டுமோ தேவன் அதை உருவாக்கி விட்டார். Which means God took complete control of choosing the partner for him. அதனுடைய அர்த்தம் என்ன? ஆதாமுக்குள்ள துணையை ஏற்படுத்துவதனுடைய முழு அதிகாரமும் தேவனுடைய கையிலே தான் இருந்தது. Now you have a question. இப்பொழுது உங்கள் முன்பாக ஒரு கேள்வி இருக்கிறது. Pastor, how will God do that for me today? இன்றைய நாளிலே தேவன் எனக்கு செய்ய வேண்டுமானால் அதை எப்படி எனக்கு அவர் செய்வார்? How do I know that it is God's will? இதுதான் தேவனுடைய சித்தம் என்று எனக்கு எப்படி தெரியும்? How does God work in my life? என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி இந்த கிரியை நடப்பிப்பார்? I want you to know something. நான் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். We know that God created Adam by making him to sleep and then took out a rib and then created a woman. ஆண்டவராகிய தேவன் இந்த ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணி அவனுடைய விலா எலும்பை எடுத்து அதிலிருந்து ஒரு மனுஷியை உருவாக்கினார் என்று நாம் படிக்கிறோம். But that method God never repeated again. ஆண்டவராகிய தேவன் செய்த அந்த கிரியையை அவர் தொடர்ந்து செய்யவில்லை. அதை ஒரே ஒரு முறை செய்து முடித்து விட்டார். அந்த வகையில் திரும்ப ஆண்டு எந்த மனைவியும் உண்டாக்கவே இல்லை. யாராவது சொல்ல முடியுமா? இங்கே இருக்கிற சகோதரர்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தான் பாஸ்டர், திடீர்னு லைட்டாக வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, பார்த்தா ஒரு எலும்பை காணோம், கண்ணை திறந்து பார்த்தா ஒரு பெண் நிற்கிறா, ஆண்டவர் உருவாக்கி கொண்டு வந்தார் அப்படின்னு சாட்சி சொல்கிறாங்க. யாராவது இருக்கீங்களா? இல்லை, அது ஒரு முறை தான் ஆண்டவர் அப்படி செஞ்சார், அதோட விட்டார். That method is not used again. ஆண்டவராகிய தேவன் மீண்டும் ஒரு முறை அப்படி செய்யவில்லை. But today God works in mysterious ways. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் வித்தியாசமான வழிகளிலே காரியங்களை செய்கிறார். Please don't think that I am talking heretically against the word of God. இங்கே வேத காரியங்களுக்கு முரணாக நான் ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். I'll show you the verses and hope you will understand what I'm trying to bring out. நான் உங்களுக்கு எதை சொல்ல விரும்புகிறேன் என்று நான் வேத வாக்கியங்களை உங்களுக்கு காண்பிக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாய் புரிந்து கொள்வீர்கள். You know, Bible does not glorify one method of bringing people together. தேவன் அதாவது வேத புத்தகத்தை நீங்கள் படிப்பீர்களானால் ஜனங்களை ஐக்கியப்படுத்துவதற்கு ஒரே ஒரு முறைதான் இருக்கிறதுன்னு சொல்லி அந்த முறையை வேதம் புகழ்ந்து பேசவில்லை. Isaiah 55:8 says, "My ways are not your ways." ஆண்டவர் ஏசாயா 55:8 சொல்கிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகளும் உங்கள் வழிகள் அல்ல. In Psalm 25:4, the psalmist prayed, "Lord, show me your ways and teach me your paths." சங்கீதம் 25:4 வருவீர்களானால் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். So everyone God leads in a very unique, special way in order to lead them to the purposes of God to be fulfilled. அங்கே நாம் கவனிக்கிறது என்ன? தேவன் நமக்காக வைத்திருக்கிற நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொருவரையும் அவரவர்களுக்குரிய தனிப்பட்ட பாதையிலே வித்தியாசமான வழிகளிலே தேவன் வழிகாட்டி அழைத்து செல்கிறார். Now you must understand this. இதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். In Ruth chapter 4 verse 11, நீங்கள் ரூத்தினுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரத்துடைய 11ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால், all the elders are coming and greeting Boaz. போவாசை அந்த ஒலிவ வாசலிலே இருக்கக்கூடிய மூப்பரானவர்கள் வாழ்த்து சொல்லும்படி வருகிறார்கள். They say, "The Lord make the woman that is come into your house like Rachel and Leah, which two did build the house of Israel." அவர்கள் சொல்லுகிற பொழுது, உன் வீட்டிலே வருகிற மனைவியை இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. எல்லாரும் தயவுசெய்து கவனிச்சாதான் அது வழங்கும். இந்த வசனத்தில் எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, வாசித்தீங்களா இல்லையா வசனத்தை? எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள்? கவனமா வாசித்தீங்கன்னா 3 பெண்கள் பற்றி இருக்காங்க, சரியா? 3 women. அந்த வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால் அங்கே 3 பெண்களை குறித்த காரியம் பேசப்படுகிறது. Now 3 women are married women. இந்த 3 பெண்களும் திருமணமான பெண்கள். But in different types of marriage. இவர்கள் ஒவ்வொருவருடைய திருமணமும் ஒவ்வொரு வித்தியாசமான முறையிலே நடந்த திருமணம். I'll explain. நான் இதை சொல்லுகிறேன். First one. முதலாவது, I will take the case of Leah. முதலாவது லேயாளை குறித்து நாம் பார்ப்போம். Now
what is the manner in which Leah got married? இந்த லேயாள் திருமணம் நடந்த பொழுது எப்படி இந்த திருமணம் நடந்தது? What is the manner, method? இந்த அவங்க திருமணம் நடந்த முறை என்ன சொல்லுங்க. You can call it arranged marriage. இது பேசி முடித்த திருமணம் என்று சொல்லலாம். In other words, the parents decide whom this girl should marry. இந்த பெண்ணானவள் யாரை திருமணம் பண்ண வேண்டும் என்று அந்த பெண்ணுடைய பெற்றோர் தீர்மானித்து நடத்தி வைத்த திருமணம். If you look at from Jacob's point of view, it was forced marriage. யாக்கோபிடத்துல கேட்டா யாக்கோபுடைய பார்வையில இது கண்டிப்பா கட்டாயப்படுத்தி வச்ச திருமணம். அவருக்கே தெரியாது இதான் பொண்ணுன்னு. ரொம்ப பரிதாபம், இந்த மாதிரிலாம் யாருக்கும் நடக்கக்கூடாது. ஸோ அது அரேஞ்ச்ட் கம் ஃபோர்ஸ்ட் மேரேஜ். லேயாஸ் மேரேஜ். இந்த லேயாவுடைய திருமணத்தை பார்த்தா ஒரு பக்கத்தில் அவங்க சேர்ந்து பேசி முடிவெடுத்து பண்றாங்க, இன்னொரு பக்கத்தில் இவர் கட்டாயப்படுத்தப்பட்டு அந்த திருமணத்தை செய்கிறார். So for understanding we'll say it's an arranged marriage. சரி, நம்முடைய புரிந்து கொள்வதற்காக இது பெற்றோரால் தீர்மானிக்கப்பட்டு நடத்திய திருமணம் என்று வைத்துக் கொள்வோம். The second one. இரண்டாவது ரேச்சல். அடுத்ததாக ராகேலை குறித்து பார்க்கிறோம். What is the kind of marriage? ராகேலுடைய திருமணம் எப்படிப்பட்டது சொல்லுங்க. It's a love marriage. இது காதல் திருமணம். Arranged marriage. முதலாவது நம்ம பார்க்கிறோம் பெற்றோர் நடத்தி வைத்த திருமணம். Number 2, love marriage. இரண்டாவது காதல் திருமணம். Third one. மூன்றாவது காரியத்தை பார்ப்போம். Look at Ruth. ரூத்துடைய காரியத்தை பாருங்கள். The third one is remarriage. இந்த ரூத்துக்கு நடந்த திருமணம் அது அவளுக்கு நடந்த இரண்டாவது திருமணம். The first husband died and she marries the second husband. முதலாவது அவள் திருமணம் பண்ணி அவளுடைய கணவன் இறந்து போகிறார். இப்பொழுது போவாசை இரண்டாவது முறை அவள் திருமணம் பண்ணுகிறார். God's children can get married in these 3 ways. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த திருமணம் இந்த 3 வழிகளில் ஏதாவது ஒரு விதத்தில் நடக்கலாம். If I look at this church, these 3 groups are sitting here. இந்த சபையை நான் இப்பொழுது நோக்கி பார்க்கிற வேளையில இங்கே திருமணங்கள் நடந்திருக்கிறது. இந்த திருமணத்தை நடந்து இருக்கிற நாம் எல்லாமே ஏதாவது இந்த 3ல ஒன்றுல தான் இருப்போம். There are 3 groups sitting here. இந்த 3 விதமான குழுக்களும் இங்கே இருக்கிறீர்கள். But if you look at that verse, ஆனா இந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். The Bible says, வேதம் சொல்லுகிறது, the Lord make the woman that is coming to your house like Rachel and Leah, which two did build the house of Israel. இந்த வசனத்தை நீங்கள் கவனிப்பில்லானால் இஸ்ரவேலின் வீட்டை கட்டுவித்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. யாரை வச்சு? இந்த பெண்களை வைத்து. 3 பேரும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறாக திருமணம் முடிக்கிறார்கள். ஆனால் முடிவில் வீடு கட்டப்பட்டது. அவளுடைய முடிவை பற்றி வாசிக்கிறோம். நீ எப்ராத்தாவிலே நீ பாக்கியவானாய் இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். நல்லா கவனிக்கணும். God can bring people together in 3 different ways. ஆண்டவராகிய தேவன் இந்த ஐக்கியத்துக்குள்ளே கொண்டு வருகிற பொழுது 3 வித்தியாசமான வழிகளுக்குள்ளே கொண்டு வரலாம். But one thing is certain. ஆனால் ஒரே ஒரு காரியம் அது உண்மையான ஒரு காரியம். Whatever way God leads a person, ஆண்டவராகிய தேவன் எந்த வழியிலே ஒரு மனிதனை நடத்தினாலும் the trust must be in God and not on anybody else. அவன் வைக்க வேண்டிய நம்பிக்கை தேவனிலே மாத்திரமே அன்றி வேற எதிலையும் அவன் நம்பிக்கை வைக்க கூடாது. Hallelujah. Hallelujah. And then the marriage will prosper. அப்படி வைக்கிற பொழுது மாத்திரம்தான் அந்த திருமண வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ள ஒரு திருமண வாழ்க்கையா இருக்கும். Hallelujah. Hallelujah. அரேஞ்ச்ட் மேரேஜா இருக்கிறதுனால அப்பா அம்மாவை நம்பலாம் நினைக்காதீங்க. அப்பா அம்மாவை கர்த்தர் பயன்படுத்துவார். ஆனால் நீங்கள் எல்லாம் பார்த்து வச்ச திருமணமாக இருந்தாலும் யாரை நம்பணும்னு கேட்டால் நடத்துகிற தேவனை நம்ப வேண்டும். தேவன் இணைக்கிறார். ப்ளீஸ் டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. தயவு செய்து நான் சொல்லுகிற இந்த காரியத்தை நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். There is no foolproof guarantee that arranged marriages are surely going to be successful. இந்த பார்த்து பேசி திருமணம் செய்து வைக்கிறாங்களே அந்த திருமணம் தான் 100% வெற்றி பெறுகிற திருமணம் என்று எந்த இடத்திலேயும் நிச்சயமாய் சொல்ல முடியாது. You will have heard so many stories arranged marriages going on the rocks. இப்படிப்பட்டு செய்த திருமணங்கள் பல இந்த நாட்களிலே திருமண முறிவுக்கு நேராக போய்கொண்டிருக்கிற பல கதைகள் உங்களுக்கு தெரியும். Now let me come to the next one. இப்போ அடுத்ததை பார்ப்போம்.
Now, because many young people see arranged marriages getting into problems, இந்த பார்த்து செய்து வைக்கிற திருமணங்கள் பிரச்சனைக்கு உள்ளாக போகிறதை இந்த வாலிபர்களும் வாலிப பெண்களும் பார்க்கிற பொழுது they make a decision. இப்பொழுது அவர்கள் ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார்கள். If I get married, எனக்கு திருமணம் நடக்குமானால் I will only have love marriage. நான் கண்டிப்பா காதலிச்சு தான் நான் திருமணம் பண்ணிப்பேன். I know what to do. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும். I am very smart. நான் அறிவுள்ள ஒரு ஆளு. I am very capable. நான் இந்த காரியங்களை செய்ய நல்ல தகுதி உள்ளவன். I know everything. எனக்கு எல்லாம் தெரியுங்க. Nobody has to tell anything to me. யாரும் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. I can make my own independent decision. நான் சுயாதீனமாக என்னுடைய தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுகிற தகுதி உள்ளவன். Friends, let me tell you something. அருமையான நண்பர்களே, ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். Just because you are very smart and you found the right match according to your own desire is no guarantee that marriage is going to be successful. நீங்கள் அறிவுள்ளவர்களாக இருந்து உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்களே தேர்ந்தெடுத்து திருமணம் பண்ணிக்கொண்டாலும் அந்த திருமணமோ முழுமையான திருமணமாக சிறப்பான திருமணமாக இருக்கும் என்று சொல்லுவதற்கு எந்த நிச்சயமும் இல்லை. Let me give you a realistic statistics. நான் இன்னைக்கு சொல்லுற காரியத்தில் சரியான தகவல்களின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். You must understand, according to statistics, more number of love marriages fail than arranged marriages. This is statistics. Nobody can contend with that. இன்றைக்கு எடுக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த பெற்றோராய் பார்த்து செய்து வைக்கிற திருமணங்களை காட்டிலும் இந்த காதல் திருமணங்கள் அதிகமாக தோல்வி அடைந்திருக்கிறது. இது யாரும் மறுக்க முடியாது, இது உண்மை. இந்தியாவில் இருக்கிற அதிகமான டைவர்ஸ் கேசஸில் பெரும்பாலான டைவர்ஸ் கேசஸ் லவ் மேரேஜ் பண்ணி தான் பின்பு டைவர்ஸ்க்கு நேராக போகிறாங்க. அதனால் நான் ரொம்ப பெரிய சாமர்த்தியசாலி, எனக்கு எல்லாம் தெரியும், நான் பெரிய புத்திசாலி, என் அறிவை வச்சு என் சொந்த காலில் நான் நினச்சதை செய்வேன், எனக்கு யாரும் புத்தி சொல்ல வேண்டியதில்லை, நான் காதல் திருமணம் பண்ணதுனால என் குடும்பம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களை போல் முட்டாள் யாரும் கிடையாது. காதல் திருமணம் செய்தாலும் அங்கேயும் பிரச்சனை இருக்கிறது. நீங்கள் நினச்சிடாதீங்க அரேஞ்ச் மேரேஜில் நிறைய ப்ராப்ளம்ஸு, காதல் திருமணத்தில் ப்ராப்ளம்ஸே நான் டெலீட் பண்ணிடுவேன். நோ 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 நோ, யூ ஆர் இன்வைட்டிங் ஆக்சுவலி மோர் ப்ராப்ளம்ஸ். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பிரச்சனைகளை நீங்களே வரவேற்கிறீர்கள். அந்த அரேஞ்ச் மேரேஜில் அப்பா அம்மா வருவாங்க உதவி செய்கிறதுக்கு, இங்கே யாரும் வரமாட்டாங்க, நீயே பார்த்துக்கோ அப்படின்னு விட்டுருவாங்க. தப்பு நான் சொல்லலை. ஐ எம் சேயிங் in every form of marriage there will be difficulties. இங்கே நான் சொல்ல வருகிறது என்ன, எந்த முறையிலே திருமணங்கள் நடந்திருந்தாலும் அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கும். No method of marriage is a foolproof method. இந்த திருமண முறையிலே நடந்திருந்தாலும் இந்த முறையான திருமணத்திலே எந்த பிரச்சனையும் வராது என்று சொல்லுவதற்குள்ள நிச்சயம் எங்கும் இல்லை. Do not trust in your own understanding and do not be too wise in your own eyes. நீங்கள் உங்களுடைய புத்தியிலே சார்ந்து உங்களுடைய அந்த முடிவுதான் சரி என்று எண்ணிக்கொண்டிராதிருங்கள். வேதவசனம் சொல்லுது, சுய புத்தியின் மேல் சாராதே, உன்னை மிஞ்சின ஞானி என்று எண்ணாதே. எல்லாரும் பைத்தியக்காரன், நான் தான் பெரிய ஞானி நினச்சிக்க வேணாம். கர்த்தர் திருமண வீட்டில் உங்களுடைய ஐக்கியங்களை உறுதிப்படுத்த வேண்டுமானா நீங்கள் நம்ப வேண்டியது வேறு யாரும் இல்லை, கர்த்தரை உறுதியாக பிடிக்கணும். ஆமென். கர்த்தர் கூட இருந்து உறுதிப்படுத்தாவிட்டால் எந்த மனுஷ முயற்சியும் உங்களை உறுதியாய் நிறுத்தவே நிறுத்தாது. அதை நான் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இட் இஸ் நாட் பை யுவர் ஓன் மைட், யுவர் விஸ்டம், யுவர் நாலேஜ், யுவர் பெஸ்ட் எஃபர்ட்ஸ், யுவர் ஸ்மார்ட்னஸ். இட் டசன்ட் ஒர்க். உங்களுடைய புத்தியோ உங்களுடைய அறிவோ உங்களுடைய முயற்சியோ உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்குகளோ இந்த திருமண காரியத்தை முழுமையும் நிறைவாக்கி விட முடியாது. Second very important thing to make your life stable and your relationship stable is absolute dependence on God. உங்களுடைய அந்த ஐக்கியத்துக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அந்த ஐக்கியம் காலத்துக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம் இருக்குமானால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களை தேவனுக்கு அர்ப்பணித்திருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Adam, God gave him the partner. ஆதாமை கவனித்து பாருங்க. ஆதாமுக்கு அவனுக்கு ஏற்ற துணையை கொண்டு வந்து கொடுத்தவர் தேவன். யார் சொல்லுங்க? எந்த தரகரும் பார்க்கல, எந்த அப்பா அம்மாவும் பார்க்கல. யார் பார்த்தா அவருக்கு பொண்ணு? யார் பார்த்தது? தேவன். சத்தமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. தேவன்.
தேவன் சொன்னார், நான் ஏற்ற துணையை உண்டாக்குவேன். பட் வாஸ் இட் எவ்ரிதிங் பியூட்டிஃபுல்? ஆண்டவராகிய தேவனே அந்த துணையை உண்டாக்கி கொடுத்திருந்ததாலும் எல்லாமே சரியா நடந்துச்சா? No, there was problems. அங்கே பிரச்சனைகள் இருந்தது. But in the midst of problems, அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் Adam still looked up to God. அந்த ஆதாமானவன் தேவனையே நோக்கி பார்த்தான். Lord, what do you want me to do? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? God gave him a solution. ஆண்டவராகிய தேவன் அவனுக்கு ஒரு தீர்வை கொடுத்தார். God gave clothes for both Adam and Eve. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவர்கள் உடுத்திக் கொள்ளுகிற ஆடைகளை தேவன் கொடுத்தார். If you look at the life of Abraham, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தா, even though he was a man of faith, அவன் விசுவாசத்தினுடைய ஒரு தகப்பனை போல இருந்தாலும் still his family went into problems. அவனுடைய குடும்பத்துக்குள்ளும் பிரச்சனைகள் வந்தது. But he had to submit to what God told him how to lead his house. தன்னுடைய வீட்டு காரியத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று தேவன் சொன்ன காரியத்துக்கு அவன் தன்னை அர்ப்பணித்தான். And then life moved on. அதற்கு பின்பாக அவனுடைய வாழ்க்கை சீரான வாழ்க்கையா இருந்தது. Look at the life of Joseph, the father of Jesus. யோசேப்பு, இயேசுவினுடைய தகப்பனார் யோசேப்புடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்க. He was a very righteous man. அவர் நீதிமானாய் இருந்தார். But because of that, it did not negate all the problems. அவர் நீதிமானாய் இருந்ததன் நிமித்தமாக அவருடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனையே வரலையா? There was problems. அங்க பிரச்சனை இருந்ததுங்க. But what did Joseph do? ஆனால் நீதிமானாய் இருந்த யோசேப்பு என்ன செய்தார்? Obeyed the voice of God. தேவனுடைய வார்த்தைக்கு, அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார். அவ்வளவுதாங்க, கர்த்தர் அந்த குடும்பத்தை நடத்தி சென்றார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். பிரசங்கம் பண்ற என்னுடைய குடும்பம் அப்படியே 100க்கு 100 எப்பவுமே பெர்ஃபெக்டாக இருக்கணும். நோ, வி ஹேவ் ப்ராப்ளம்ஸ் அட் டைம்ஸ். எல்லாருக்கும் இருக்கிற பலவீனம் எனக்கு இருக்கு. ஆனால் என்ன போராட்டம் வந்தாலும் எங்கே போனோம்னா, ஆண்டவரே நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர், உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய வழிநடத்தல் என்ன, உண்மையே நான் சார்ந்து கொள்கிறேன் ஐயா. தேவனை சார்ந்து கொண்டு முன்னேறுங்க. அந்த உறவை கர்த்தர் வளர்க்க தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. Do not lean on your own understanding, my friends. உங்களுடைய சுய புத்தியிலே சாராதிருங்கள். Put your trust in the Lord. உங்களுடைய முழு கவனத்தை, முழு நம்பிக்கையை தேவன் மேல வைங்க. When you put your trust in the Lord, நீங்கள் தேவனை நம்புகிற பொழுது He will lead your path. அவர் உன்னை வழிநடத்தி செல்ல வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. The winds will come. காற்றுகள் வரும். The rains will come. புயல் அடிக்கலாம், அதே போல மழை பெய்யலாம். And then the floods will come and hit the house. வெள்ளமே வந்து உங்கள் வீட்டை மோதினாலுமே கூட, But if your house is on the solid rock, அது கற்பாறை மேலே மாத்திரம் உங்களுடைய வீடு கட்டப்பட்டு இருக்குமானால், you will never be shaken. நீங்கள் ஒருபொழுதும் அசைக்கப்பட்டு போகிறது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். இயேசுவின் மேல் உங்கள் நம்பிக்கை வைங்க. Yes Lord. உங்கள் வீடு அசைக்கப்படவே படாது. Amen. கர்த்தர் அதை உறுதியாய் பார்த்துக் கொள்வார். Hallelujah. 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 இந்த உலகம் அதை மேற்கொள்ளாது. Yes Lord. For what come what may, you run to the Lord and ask him for directions. He will guide you and lead you. உங்க வாழ்க்கைக்குள்ள என்ன விதமான பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஆனால் நீங்கள் கண்மலையா கர்த்தரிடத்துல ஓடுங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். Boaz was able to testify about Ruth. இந்த ரூத்தை குறித்த ஒரு அருமையான ஒரு சாட்சியை அங்கே போவாஸ் சொல்லுகிறார். In Ruth chapter 2 and verse 12. ரூத் 2ஆம் அதிகாரத்துடைய 12ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், The Lord recompense you and give you a full reward, because you have come under the wings of God to trust. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவாக பலன் கிடைப்பதாக. இப்போ ரூத் யாரை நம்பினாங்க? மாமியார் இல்லைங்க, போவாஸ் இல்லை, கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள்ளே நீ வந்தாய். Yes Lord. உனக்கு நிறைவான பலன் உண்டாகும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், நான் ஏற்ற துணையை உண்டாக்குவேன். சொல்லுங்க, யார் சொன்னா? அது தேவன் சொன்னார். துணையை உண்டாக்குறது யாரு? நீ சொல்லுங்க, ஆண்டவரே எப்படி இது போதுனே தெரியல, எங்கள் இருவரையும் இணைக்கிறது உம்முடைய வேலை, நீர் செய்யுங்கப்பா, இருதயத்தை ஒன்றாக்குங்க, உம்முடைய சித்தத்துக்கு உம்முடைய வழிநடத்தலுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுத்து பாருங்க, எத்தனை புயல் வந்தாலும் கர்த்தர் நடத்தி செல்ல வல்லவர், அருமையாக நடத்தி செல்வார். விசுவாசிக்கிறீங்களா? அதை சிறப்பாக நடத்தி செல்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. கடைசியா நம்பர் 3, மூன்றாவது காரியத்தை நாம் பார்ப்போம். Genesis chapter 2 and verse 18.
ஆதியாகமம் 2:18 நாம் மீண்டும் வாசிப்போமானால், The Bible says, it is not good that man should be alone. I will make him a help meet for him. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். Number 3. மூன்றாவது காரியம் என்ன? The way that God brings relationships is not for entertainment but for a defense. ஆண்டவராகிய தேவன் இந்த துணையை உண்டாக்கினதுடைய காரணங்களிலே ஒன்று, அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும். வெறும் மகிழ்ச்சிக்காக மாத்திரமல்ல, ஒருவருக்கொருவர் பாதுகாப்பாக இருப்பதற்கும் இந்த துணையை உண்டாக்குகிறார். See, you must understand, the wife was not given to Adam by God as a subject but as a support. இந்த ஆதாமானவன் அடக்கி ஆளும்படியான ஒரு அடிமை அல்ல தேவன் கொண்டு வந்தது, அவனுக்கு துணையாய் இருக்கும்படியாகத்தான் ஒரு பெண்ணை கொண்டு வருகிறார். God brought a helper, not a handmaid. ஆண்டவராய தேவன் ஒரு வேலைக்காரியை கொண்டு வரவில்லை, துணையை கொண்டு வருகிறார். What is that for? அது எதற்காக? I began to meditate on this. இந்த வார்த்தைகளை நான் தியானம் பண்ணின வேளையிலே, I told you, Adam by himself looks like a perfect man. இந்த ஆதாமை பார்க்கிற பொழுது அவன் எல்லாவற்றிலும் நிறைவுள்ள ஒருவனாய் இருக்கிறான். He had all the wisdom he wanted. அவனுக்கு வேண்டிய ஞானம் அவனுக்கு இருந்தது. He had all the strength he wanted. அவனுக்கு வேண்டிய பலம் அவனுக்கு இருந்தது. He was self-sufficient as a single man. ஒரு தனி மனிதனாக அவனுக்கு வேண்டிய சகலமும் அவனுக்கு இருந்தது. But God says it is not good that you should be alone. ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார்? நீ இந்த தனிமையாக இருப்பது என்று சொல்லுவது உனக்கு நல்லது அல்ல. That is not man's idea. இது மனிதனுக்குள்ளே உண்டான எண்ணம் அல்ல. Adam did not say, see, I am alone, it's not good for me. ஆதாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் தனியா இருக்கேனே, அது எனக்கு நல்லா இல்லையே அப்படின்னு அவன் சொல்லல. Adam did not sense the danger. இங்கே ஆபத்து ஒன்று இருக்கிறது, தனிமையாக இருக்கிறதுனாலே ஒரு ஆபத்து இருக்கிறது என்பதை இந்த ஆதாம் உணரவில்லை. It was God who sensed the danger and said, it is not good for you to be alone, I will make a helper for you. அந்த ஆபத்து அவனுக்கு உண்டாகும் என்று அறிந்ததனாலே தான் தேவனாகிய கர்த்தர் சொன்னார், உனக்கு ஏற்ற ஒரு துணையை நான் உண்டாக்குவேன். I was wondering, what is the help Adam would have needed? ஆதாமுக்கு ஆண்டவர் பார்த்து, உனக்கு வேண்டிய எப்படிப்பட்ட ஒரு துணை வேணும் என்று கேட்டல. என்ன துணை அவனுக்கு தேவைப்பட்டிருக்கும் நான் யோசித்து பார்த்தேன். நம்ம ஊரில் இன்னைக்கு கல்யாணம் அப்படின்ன உடனே நம்ம எதை பற்றிலாம் யோசிக்கிறோம்? மனைவி வந்தால் என்னெல்லாம் செய்வாங்கன்னு யோசிக்கிறோம்ல. நம்ம உடனே என்ன நினைக்கிறோன்னா, இனி சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, சமைக்கிற ஒரு ஆள் வந்துடுது அப்படின்னு நினைக்கிறோம். நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. துணி துவைக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை, துணியெல்லாம் இனி நல்லா துவைச்சி அயன் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். வீட்டை சுத்தமாக வச்சுக்கிடுவாங்க, வீட்டை பராமரிப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஆதாம யோசிச்சிங்கன்னா அவனுக்கு சமையல் வேலையே இல்லை. சமைக்கிற வேலை இருந்துச்சா? எல்லா கனி விரட்சத்தையும் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு வேலையும் கிடையாது. சமையல் வேலை, பாத்திரம் கழுவுறது, இந்த வேலைலாம் ஒன்றுமே கிடையாது. துணி துவைக்கிற வேலை இருந்துச்சா? துணியே போடல, துணி துவைக்கிற வேலை கிடையாது. வீடு பெருக்கிற வேலை இருந்துச்சா? கிடையாது, வீடே கிடையாது. தோட்டம் தான் வீடு, அதான் ஏற்கனவே பராமரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ உண்மையாக பார்த்தா இன்றைக்கி நமக்கு இருக்கிற எந்த தேவையும் ஆதாமுக்கு இல்லை. சாப்பாட்டு தேவை கிடையாது, மனைவி வந்து சாப்பாடு சமைக்க வேண்டியதில்லை, துணி துவைக்க வேண்டியதில்லை, பாத்திரம் விளக்க வேண்டியதில்லை, வீட்டை பெருக்க வேண்டியதில்லை, ஒன்றுமே இல்லை. நம்ம இன்றைக்கி யோசிக்கிறோம் பாருங்கள், இது எதுவுமே அவனுக்கு இல்லை. அப்போ என்னங்க அவனுக்கு துணை? என்ன துணை? நீங்கள் அதை நல்லா கொஞ்சம் கூர்ந்து வாசித்தீங்கன்னா ஒன்றை கண்டுபிடிப்பீங்க. இது மனிதன் கண்டுபிடிச்ச ஒரு தேவை இல்லை, கர்த்தர் பார்த்தார் ஒரு துணை அவனுக்கு வேணும். எதற்கு துணை? Why do you need உங்களுக்கு helper? ஒரு துணை வேண்டுமானால் இந்த ஆதாமுக்கு அந்த துணை ஏன் தேவைப்படுகிறது? சரி, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா எப்படி come a little forward. நான் இன்னும் கொஞ்சம் நீங்கள் முன்னாடி வரணும். Come to Ecclesiastes. பிரசங்கினுடைய புத்தகத்துக்கு வாங்க. Chapter 4. பிரசங்கி 4ஆம் அதிகாரத்தை பாருங்க. 9 to 12. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9 இலிருந்து 12 வரை உள்ள புத்தகத்தை நீங்கள் பாருங்க. And there it goes again and says, two are better than one because they have a good reward for their labor. It's written. ஒண்டியா இருப்பதை பார்க்கிலும் இருவராய் சேர்ந்திருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினாலே என்ன உண்டாகும்? அவர்களுக்கு பலன் உண்டாகும். அப்போ ஒண்டியா இருப்பது நல்லதுன்னு இங்கேயும் வாசிக்கிறோமா? இல்லை, தனியாக இருக்கிறது நல்லது, ரெண்டு பேராக இருக்கிறது நலம். அதில் என்னெல்லாம் நலம் அப்படின்னு வாசித்தீங்கன்னா, இஃப் யூ கீப் ஆன் ரீடிங் இட்,
you will find out, if one will fall, other will lift up. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். And if you go to verse 12, 12ஆம் வசனத்தை பார்த்தால், if one prevail against him, two shall withstand him. ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். நல்லா கவனிங்க. அப்போ இங்கே என்ன இருக்குன்னு சொன்னால், எதுக்கு ரெண்டு பேர், ஒருத்தர் தனியாக இருக்கிறதுக்கும் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்னா, ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்துட்டா எதிரி ஒருவன் வந்தால் ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணலாம்? தாக்கலாம், அவனை மேற்கொள்ளலாம். சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க. அவனை எதிர்த்து நிற்கலாம், அவனை மேற்கொள்ளலாம். இப்போ ஏதேன் தோட்டத்தில் யார் எதிரி? அங்கே தான் பாயிண்ட் இருக்கு. ஆதாம் பார்க்காத ஒரு பிரச்சனையை கர்த்தர் பார்த்தார். God saw a problem lurking in the darkness that Adam could not understand. இந்த ஆதாமாலே புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஆபத்து அங்கே இருக்கிறதை தேவன் அதை அறிந்திருந்தார். For all the animals, they were all in pairs, born in pairs. அங்கே ஆண்டவராகிய தேவன் இந்த மிருகங்களை உண்டாக்கின போது ஜோடி ஜோடாக அதை உண்டாக்கினார். What is the purpose? அவருடைய நோக்கம் என்ன? They have to just reproduce and fill the earth. அது பலுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. But for Adam, in the image of God, ஆனால் ஆதாம் தேவனுடைய சாயலாலே சிருஷ்டிக்கப்பட்டவன். the only function of a partner was not reproduction. இங்கே சந்ததியை உண்டாக்குகிற வேலை மாத்திரமல்ல அவருடைய வேலை. There is an enemy to fight. அங்கே ஒரு எதிரி இருக்கிறான், அந்த எதிரியை எதிர்த்து மேற்கொள்ள வேண்டிய ஒரு வேலையும் இருக்கிறது. Now God brought Eve into his life so both of them could stand and fight the enemy. ஆண்டவராகிய தேவன் ஆதாமுக்கு துணையாக ஏவாளை கொண்டு வந்தார். காரணம், ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த எதிரியானவனை துரத்துவார்கள். So they can have a defended position, they can defend themselves and stay strong and build a family. அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எதிர்க்கிறதுனாலே அவருடைய குடும்பத்தை பாதுகாப்பாக கட்டி எழுப்பப்பட முடியும். But did it happen? ஆனால் அது நடக்கவில்லை. Did it happen? அது நடந்ததா? உண்மையாக பார்த்தா நடக்கலை. ஏன் துணையாக கொடுத்தாலும் தனியாக வேலை செஞ்சாங்க ஒரு அம்மா. பார்த்தீங்களா? தேவனுக்கு தெரியும், நீ தனியாக போனால் நீ மாட்டுவேன்னு தெரியும். தனியாக போனால் நீ மேற்கொள்ளவே முடியாது, உன்னை ஏமாத்திடுவான் அவன். He will deceive you. You will be deceived in the end. நீ தனியாக போவேன்னா முடிவை பார்க்கிற பொழுது நீ ஏமாற்றப்பட்டவனா இருப்பாய். That's why God said, I will give you a helper. அதனால தான் ஆண்டவர் சொன்னா, உனக்கு ஏற்ற ஒரு துணையை நான் ஏற்படுத்தி தருவேன். When the enemy comes, both of you go, you will win. எதிரி வருகிற பொழுது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கிற பொழுது அந்த எதிரி உங்களை விட்டு ஓடி போவான். But the woman went alone. ஆனால் இங்கே அந்த பெண்ணானவள் தனியே போகிறாள். End destroyed everything. முடிவு என்ன? அங்கே ஒரு அழிவு உள்ளே வருகிறது. When my wife and I got engaged, நானும் என்னுடைய மனைவியும் திருமணம் ஆவதற்கு ஒப்பந்தமான பொழுது Pastor Henry Joseph preached the sermon for our engagement. அந்த நாளினுடைய செய்தியை ஹென்றி ஜோசப் ஐயா அவர்கள் கொடுத்தார்கள். He gave a beautiful sermon. ஒரு அருமையான செய்தி கொடுத்தார்கள். And then he gave this word. I still can't forget it. இந்த வார்த்தையை என்னை பார்த்து சொன்னார்கள், எனக்கு இன்னும் அதை மறக்க முடியாத ஒரு வார்த்தை. He said, the reason why God is bringing you both together is so that you will stand back to back and fight the enemy. நீங்கள் ரெண்டு பேரும் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்திருந்து எதிரியை எதிர்த்து போராடுவதற்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்றாய் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னார். ஓகே, பேக் டு பேக்னா எப்படி தெரியுமா? இப்படி நிற்கணும்னு சொன்னார். You have to stand like this and you have to fight the enemy on both sides. இந்த சுற்றி வரக்கூடிய எதிரிகளை இந்த நிலையிலே நின்று நாம் தாக்க வேண்டும். He said, never go like this and say you are my enemy. நீதான்ப்பா எதிரி, இதான் நான் உன்னை தாக்க வந்துட்டேன்னு இப்படி நேரா போயிடாதீங்க. The husband is not wife's enemy, the wife is not husband's enemy. கணவன் மனைவிக்கு எதிரானவனும் அல்ல, மனைவி கணவனுக்கு எதிரியும் அல்ல. There is an enemy outside. உண்மையான எதிரி எங்க இருக்கானா, அவன் வெளியே இருக்கான். If both of you are joined together, நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து you will be able to overcome the enemy. அந்த எதிரியை துரத்துவீர்களானால் அந்த எதிரி ஓடி போவான். Hallelujah. Hallelujah. How God brings you together? எப்படி தேவன் ஒன்றாய் கொண்டு வருகிறார்? Why God brings you together? ஏன் தேவன் ஒன்றாய் கொண்டு வருகிறார்? So you will join together and withstand the enemy. நீங்கள் ஒன்றாய் சேர்ந்து அந்த எதிரியை முறியடிக்கும்படி தேவன் ஒன்றாய் கொண்டு வருகிறார். இப்ப புரியுதா என்ன துணைன்னு சொல்லி? எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? அதுக்கு தான் துணை.
நிறைய பேர் நம்ம இந்த துணைன்றதை ரொம்ப சாதாரணமாக்கிட்டோம். துணி துவைக்க துணை, பாத்திரம் கழுவ துணை, வீடு பெருக்க துணை, காய்கறி வாங்க துணை. சில பேர் வீட்டில் கணவன் இந்த வேலையை செய்கிறாரு, நடக்குது. இப்போ அவர் என்னென்னா போய் சம்பாதிக்கணும், அவர் காய்கறி வாங்கிட்டு வரணும், வரும்போதே கறி வாங்கிட்டு வரணும். இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள் தான். ஆனால் இது மட்டுமே உங்கள் நோக்கம் அல்ல. இதற்கு மேலாக ஒரு நோக்கம் இருக்குது. நீங்கள் அறியாத ஒரு பிசாசு யாரை விழுங்கலாம் என்று ஒரு கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி வகை தேடுகிறான். அல்லேலூயா. கர்த்தர் 2 பேரை இணைக்கிறாரு. ஒரு கணவனாக மனைவியாக கர்த்தர் இணைக்கிறாருன்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அவனை மேற்கொள்ள வேண்டும். அப்போ 2 பேரும் ஜெபத்தில் போராடி 2 பேரும் ஐக்கியத்தில் இருந்தால் பிசாசு ஓடி போவான். நம்ம சோதனைக்கு உட்பட மாட்டோம். நம்முடைய குடும்பம் ஜெயமாக இருக்கும். அவனுக்கு இடம் கொடுக்காம நம்ம ஜெயிக்க முடியும். கர்த்தர் ஏன் இணைக்கிறார்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பீர்கள். நீங்கள் அதுக்கு இணையணும். நான் பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? அவனை எதிரின்னு காட்டாமல் அவன் நல்ல அழகாக தன்னை காமிச்சிக்கிட்டு நம்ம 2 பேரும் எதிரி ஆக்கிடுவான். வாழ்நாள்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருங்க, அவன் ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்கான் பாருங்கள். யாரும் அவனை தடை பண்ணுறக்கு ஆளே இல்லை. நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கோம், ஒருத்தரோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. அதை நிறுத்திட்டு நாங்கள் இணைந்து பிசாசின் அக்கினியாஸ்திரங்களை நாங்கள் அழித்து போடுவோம். அல்லேலூயா. அதுக்காக தான் கர்த்தர் கொண்டு வர்றாரு. அப்போ இந்த போராட்டத்தில் ஆண்டவரே எங்களை ஆவியில் ஆத்துமாவில் எங்களை ஒரே எண்ணமாக எங்களை இணைச்சு நாங்கள் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவும் இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்கவும் நாங்கள் குடும்பமாக இணைஞ்சு கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யணும்னு கேட்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், சம்டைம் இட் கேன் பி a larger family together. சில வேளையில் ஒரு பெரிய குடும்பமாக நாம் இணைந்திருக்க வேண்டிய even against the children. அதுக்கு பின்பாக பிள்ளைகள், it can the attack can be against the children. பிள்ளைகளுக்கு எதிராக அந்த யுத்தம் ஏற்படலாம், போராட்டம் வரலாம். But the family stands together. இப்பொழுது அந்த குடும்பம் சேர்ந்து அந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறது. And then they fight the enemy. அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த எதிரியை முறியடிக்கிறதற்கு யுத்தம் பண்ணுகிறார்கள். And they support each other. அதனால ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறார்கள். அவர்கள் ஒருவருக்கு பக்கபலமாய் இருக்கிறார்கள். I pray that God will lead our families in that direction. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய குடும்பங்களை இப்படிப்பட்ட வழிகளிலே நடத்த வேண்டும் என்பது என்னுடைய ஜெபமாய் இருக்கிறது. 3 things I said. நான் 3 காரியங்களை சொன்னேன். Number 1, relationships that are built by God grows over a period of time. There is a duration involved. தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஐக்கியங்கள் வளர வேண்டுமானால் அதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. அது காலம் எடுத்து தான் அந்த ஐக்கியங்கள் பலப்படும். Number 2, இரண்டாவது, God when he has to make a relationship grow without putting total dependence on him, we can never be successful. தேவனாகிய கர்த்தர் இணைத்த குடும்பங்களாகிய நாம் அந்த ஐக்கியத்திலே வளர வேண்டுமானால் நம்முடைய முழு காரியத்தை, நம்முடைய முழு அர்ப்பணிப்பையும் நாம் தேவனிடத்திலே வைக்காவிட்டால் அது நிறைவேறப் போகிறது இல்லை. Number 3, மூன்றாவது, God brings about a unity so we can defend ourselves against the wiles of the enemy. ஆண்டவராகிய தேவன் இணைத்து வந்தக்கூடிய காரணங்களிலே மூன்றாவது காரியம், நாம் பலப்பட்டிருந்து நாம் ஒருவருக்கொருவர் பாதுகாப்பாக இருந்து நாம் சேர்ந்து இருக்கிற பொழுது எதிரியை இலகுவாக நாம் வீழ்த்தி விடுவதற்காக. Lord help us to grow in our unity. ஆண்டவரே, இந்த ஐக்கியத்திலே நாங்கள் வளருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். Let's stand up, we are going to pray. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம், நாம் ஜெபிக்க போகிறோம். Hallelujah. Hallelujah. எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். God has spoken to us. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசி இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுங்க கர்த்தர் என்னோடு பேசினார்? ஹalleluya. நான் இன்றைக்கு அப்படியே ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு செய்தி இல்லை, என்னுடைய இருதயத்திலே தேவன் உணர்த்தினவைகளை நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேருடைய ஐக்கியங்கள் சிதைந்து போனதுக்கு காரணம் என்னன்னா, because you didn't take time. பலருடைய ஐக்கியங்கள் நிறைவேறாமல் போனதுக்கு காரணம் அவர்கள் அதை கட்டி எழுப்ப நேரம் எடுக்கவில்லை. No time given to get acquainted. இந்த சேர்ந்து இருப்பதற்கு, புரிந்து கொள்வதற்கு அவர்கள் நேரம் எடுக்கவில்லை. Get acquainted. அவர்கள் உண்மையாகவே இந்த நேரத்தை அவர்கள் கடைபிடிக்கவில்லை. அவர்களுக்குள்ள அந்த காரியத்தை புரிந்து கொள்வதற்குள்ள நேரத்தை அவங்க எடுக்கல. Your relationship with your father, with your mother
can become very, very bitter if you don't take time to understand them. உடைய தாயையும் தகப்பனையும் நீ புரிந்து கொள்ள தவறுவாயானால், புரிந்து கொள்ள முயற்சி எடுக்காமல் போவாயானால் அந்த உறவுக்குள்ளே கசப்புகள் வந்துவிடும். Why are they doing this? நீ ஏன் அதை செய்கிற? Why are they telling that? நீ ஏன் இந்த காரியத்தை பேசிக்கொண்டு? ஏன் எங்கள் அப்பா அப்படி பேசுகிறாங்க, ஏன் எங்கள் அம்மா அப்படி நடந்துக்கிறாங்க, ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டைம் எடுக்கலைன்னா அவங்கள எதிரியாக தான் நம்ம பார்ப்போம். அந்த ஐக்கியம் உடஞ்சு போயிடும். டேக் டைம் டு கெட் அக்வைண்டட். அவர்களை காரியங்களை புரிந்து கொள்வதற்கு நேரம் எடுங்க. Sometimes it will take time. You will understand. சில வேளைகளில் கொஞ்சம் காலம் எடுக்கும். இந்த புரிந்துணர்வு உண்டாவதற்கு காலம் எடுக்கும். But be willing to study and learn about others. நான் இதை அறிந்து கொள்ளுவேன், அறிந்து கொள்ள ஒரு முயற்சி எடுப்பேன், இதை நான் புரிந்து கொள்ளுவேன் என்று உறுதியாய் நம்பி இந்த முயற்சி எடுங்க. Sometimes even relationship with a father-in-law, mother-in-law can become very bitter. சில வேளைகளில் மாமனார் மாமியார் அவர்களோடு உள்ள உறவும் கூட அது ஒருவேளை கசப்பாக மாறலாம். Because we don't take time to study them, who they are, what is their world view, what is their wish, what is their desire. We don't study that. காரணம் என்ன? அவர்களுடைய விருப்பம் என்ன, அவருடைய பார்வை என்ன, அவர்கள் கொண்டிருக்கிற கருத்துக்கள் என்ன, அவர்களுக்கு இருக்கக்கூடிய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள நீங்கள் நேரம் எடுக்கிறதில்லை. Sometimes we don't take time to understand the heart of a daughter-in-law who comes inside. நம்முடைய குடும்பத்துக்குள்ளே வருகிற மருமகளுடைய இருதயம், அவளுடைய எண்ணங்கள், அவளுடைய விருப்பங்கள் எப்படி இருக்கிறது என்று அறிந்து கொள்ள ஒரு முயற்சி நம்ம எடுக்கிறோமா? Sometimes we are all obsessed about our self desires, self-made rules. It's all about us and we don't give priority. We don't take time to study what they want. பல வேளைகளிலும் நம்முடைய சுயத்தையே முன்னிறுத்தி என்னுடைய விருப்பம், என்னுடைய கட்டளை, நான் நடக்க வேண்டியது இப்படித்தான், இப்படி நீங்கள் நடக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன் என்று சொல்லி நம்முடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் அவர்கள் மேலே திணிக்க பார்க்கிறோமா? Acquaint yourself and then you will have peace and goodness. அவர்களை அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ளுகிற பொழுது, முயற்சி எடுக்கிற பொழுது அங்கே சமாதானம் உண்டாயிருக்கும். பழகுங்கள், அப்பொழுது சமாதானத்தையும் நன்மையையும் நீங்கள் காணுவீர்கள். ஆமென். நாம் நிறைய வேளை சில காரியங்களை தூரத்திலிருந்து பார்த்துட்டு உடனே நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறோம். இட் ஆக்சுவலி மேக்ஸ் திங்ஸ் வெரி பேட். நாம் தூரத்திலிருந்து பார்த்துவிட்டு எடுக்கிற அந்த தீர்மானங்கள், முடிவுகள் சில வேளைகளில் பாரதூரமான விளைவுகளை உண்டாக்கிறது. Don't do that. I want to be acquainted. நான் பழகி பார்க்க விரும்புகிறேன். I want to get closer to them. நான் அவர்களோடு ஐக்கியம் பாராட்டி நெருங்கி வர விரும்புகிறேன். And actually you will get closer to the people who you hate. And you try to distance yourself. வேண்டாம், நான் தூரமாய் போய்விட்டால் நலமாயிருக்கும், அவர்கள் மேல் எனக்கு வெறுப்பாக இருக்கிறது என்று யாரை குறித்து சொல்லுகிறேனோ அவர்களோடு நாம் ஐக்கியம் பாராட்டி அவர்களோடு நெருங்கி போக வேண்டும். When you go closer, you will actually learn to love them and not hate them. நீங்கள் அவர்களோடு நெருங்கி பழக பழக நீங்கள் அவர்களை வெறுக்க மாட்டீர்கள், இன்னும் அதிகமாக அவர்கள் மேல் அன்பு செய்வீர்கள். Hallelujah. Hallelujah. கர்த்தர் சிலரோடு பேசுகிறார். Yes Lord. ரெண்டாவது நான் சொன்னேன், எல்லாரை பார்க்கிலும் உங்களை பார்க்கிலும் தேவனை நம்புங்க, ஐக்கியங்கள் உறுதிப்படும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. இது யாருக்கு பேசுகிறேன்னு தெரியல. சில பேர் நீங்கள் உங்களை பற்றியே ரொம்ப எண்ணம் வச்சுட்டு, நான் ரொம்ப ஸ்மார்ட்டு, என் டெசிஷன் சுப்பீரியர், நான் எல்லாத்தையும் அளந்துட்டேன், எல்லாம் யோசித்துட்டேன், எல்லாம் எனக்கு தெரியும், இது பாருங்க முடிவில் எப்படி வரும் பாருங்கன்னு சவால் விடுறீங்க. வெயிட் பண்ணி பாருங்கன்னு சவால் விடுறீங்க. சவால் விடாதீங்க. கர்த்தர் சொல்லுங்க, ஆண்டவரே என் சுய புத்தியின் மேல் நான் சாரலை, என்னை நான் ஞானி நான் நினைக்கல, நீர் என்னை வழி நடத்தும்படி உம்முடைய கரத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய விருப்பத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். நீர் காரியங்களை செய்யும். ஒப்பு கொடுத்து பாருங்க, கர்த்தர் நலமானபடி செய்வார். உங்கள் நடைகளை உறுதிப்படுத்துவார், உங்கள் வழிகளில் சமாதானத்தை தருவார், நிறைவான பங்கை தருவார். மறைச்சு செஞ்சு ஒளிச்சு செஞ்சு
திருட்டுத்தனமாக செஞ்சு ஒன்றையும் சாதிக்க முடியாது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுளுடைய பிரயாசம் வருதா. நம்ம சாமர்த்தியத்திலலாம் கட்ட முடியாது, கர்த்தர் கட்டணும். கர்த்தாவே, நீங்கள் கட்டுறதுக்கு உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன், உம்முடைய விருப்பம் போல் என்னை நடத்தும். Lastly, I said, கடைசியாக நான் சொன்னேன், God wants us to defend us, our family, against the wiles of the devil. எதிராளியானவன் நமக்கு எதிராய் போடுகிற திட்டங்களை நாம் ஜெயிக்கும்படி நாம் ஒன்றாக இருப்பதற்கு தேவன் நினைத்திருக்கிறார். And you should say, Lord, help me to grow stronger in that. ஆண்டவரே, நாம் ஒருமனமாய் இருக்கிறதிலே எங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை நீர் தர வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். I want to grow like a fruitful vine. ஆண்டவரே, ஒரு கனி தருகிற செடியை போல நாங்கள் வளர வேண்டும் என்று விரும்புகிறோம். We want to be protected. ஆண்டவரே, பாதுகாக்கப்பட்ட அந்த உணர்விலே நாங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். We want to stay prosperous. ஆண்டவரே, நாம் செழித்து வளர்கிற அனுபவத்திலே காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். And for that we commit us for your protection. ஆண்டவரே, இதற்காக உம்முடைய பாதுகாப்பின் கரங்களுக்குள்ளே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனை பேர் சொல்வீங்க, என்னை அர்ப்பணிக்கிறேன், எஸ் லார்ட், என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன், எஸ் லார்ட், என் வருங்காலத்தை அர்ப்பணிக்கிறேன்? எஸ் லார்ட். சொல்லுறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஓ ஹalleluya, ஹalleluya. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே, 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 உருவாக்குமே. ஆண்டவரே, இந்த காலவெளியில் எங்களை தருகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை உருவாக்கும், இணைத்த நோக்கத்தை நிறைவேற்றும். நான் ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னீர். உம்முடைய காலத்திற்கு காத்திருக்கிறோம், உம்முடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நோக்கம் நிறைவேற எங்களை சப்மிட் பண்றோம். நீ நிறைவேற்றி நிறைவாக்கி நடத்தும், மகிமை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.